அங்கனரையாமாத்துரழகர்தமை அடிவணங்கி தங்கும் இசை திருப்பதிகம் பாடிப்போய் தாரணிக்கு மங்களமாம் பெருந்தொண்டை வளநாடு கடந்து தெரிஞ்சு தெரிகிறது. தொண்டைநாட்டை கடந்து விட்டாருன்னு தெரியுது. தொண்டைநாடு எங்கே ஆரம்பிக்கிறதுனா பாலி ஆற்றங்கரைக்கு கொஞ்சம் முன்னாடி வடக்கிருந்து ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல பாலி ஆற்றங்கரைக்கு அந்த தான் தொண்டைநாடு. பாலியினுடைய தென்கரையை தொண்டைநாடு சொல்கிறது வழக்கமா? பாலாறு பாலாறு இல்ல இங்கேயும் ஒரு பாலி இல்லை, அது வடவு பூவன் ஆலியாறுங்கிறது பாலாறு தான். பாலாற்றினுடைய தென்கரை அப்படிங்கிறது செங்கல்பட்டு. செங்கல்பட்டு செங்கல்பட்டு தொண்டைநாடு தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. செங்கல்பட்டுக்கு அந்த போனீங்கன்னா விழுப்புரம், விழுப்புரத்துறை என்றுன்னு வச்சுக்கலாமா? அதான் விழுப்புரங்கிறது வந்து தொண்டைநாட்டுடைய முடிவு பகுதி, நடுநாட்டுடைய தொடக்க பகுதி. விழுப்புரம் தொண்டைநாட்டு தொடக்கம். வராகல் கெடிலம், அது நடுநாடு. நடுநாடு கெடிலம் தென் திசைகள் கங்கையனும் திருக்கெடிலம் பிரத்யேக. அதனால அந்த விழுப்புரத்தை தாண்டுகிறார் இப்போ. ஏன்னா நமக்கு திருவாமாத்தூருங்கிறது விழுப்புரம் தான், அது ஞாபகம் வருகிறது. அங்கிருந்து புறப்பட்டு நேராக சுவாமி தொண்டைநாட்டையே கடந்துடுறாருன்னு சொல்லிட்டார். தொண்டைநாட்டை கடந்தா நடுநாடு வரணும். ஆனால் சேக்கரார் சாமி என்ன சொல்கிறாங்க, நடுநாட்டை பற்றியே பேசாமல் நேரடியாக சோழ நாட்டுக்கு போயிட்டாருன்ட்டார். பாட்டு எப்படி இருக்கு? மங்களமாம் பெருந்தொண்டை வளநாடு கடந்தணைந்தார் செங்கன் வளவன் பிறந்த சீர்நாடு நீர்நாடுன்னார். நீர்நாடு என்பது இந்த இடத்துல சோழ நாட்டை குறிக்கும். எப்பொழுதும் தண்ணி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய, அதாவது தண்ணி இருந்து கொண்டே இருக்கக்கூடாதுன்னா தண்ணி எப்பொழுதும் இருக்காது. இதில் நீங்கள் மழை பெய்யக்கூடிய நாட்களில் இப்போ நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு மழை தான் கேரளா முழுக்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணியே நிற்காது. கேரளா பார்த்தீங்கன்னா தண்ணி பூரா இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அட்டமழையாக ஐப்பசி கார்த்திகை நம்ம மழை பெய்கிற மாதிரி பெய்யும். ஆச்சுன்னா 2013 14 ஏதோ 15ன்னு நினைக்கிறேன். அப்போ போய் நான் கேரளா ஒரு 2 மாதங்கள் தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருந்துச்சு. போய் தங்கியிருந்தேன். திருப்பூணித்துறான ஒரு ஏரியா, அங்கே தங்கியிருந்தேன். திருப்பணிந்துரா அங்கே எர்ணாகுளம் பக்கத்தில் இருக்கு. நான் இருந்த நாட்கள் வந்து ஜூன் ஜூலை இந்த நாள் தான். வீட்டு உள்ள இருப்போம். வெளில வந்து பார்த்தா ஓன மழை பெய்யும். நம்ம கார்த்திகையில் பெய்யாலும் மழை பெய்யும். உலகமே அழிகிற மாதிரி மழை பெய்யும். செத்த கழிச்சு பார்த்தீங்கன்னா பள்ளீர்னு வெயில் அடிக்கும். தலை பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரண தூரி விட்ட மாதிரி இருக்கும் ஈரமாக. ஜூன் ஜூலையில் நாங்கள் பொம்பைக்கு போனேன். பொம்பை ஆற்றுக்கு ஓரமாக காரெல்லாம் விட்டு போவாங்க. மேலே போயிட்டு வர திடீர்னு அதான் தண்ணி வழிஞ்சு ஆற்றுல ஓடி போயிடும். இதுதான் அங்கே உள்ள விஷயம். மழை பெஞ்சதுக்கான சூடே இருக்காது, அவ்வளோ மழை பெய்யும். ஆனால் சோழ நாட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிடுச்சுனாக்க தண்ணி அங்கங்கே இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வயல் முழுக்க எங்கே பார்த்தாலும் வயல் தண்ணி நிற்கக்கூடிய இடம். அதனால் எவ்வளவு குளம், எவ்வளவு ஆறு, எவ்வளவு குட்டை, எங்கே பார்த்தாலும் ஒரு ஊர்னு இருந்தால் அந்த ஊரை குறைந்தபட்சம் ஒரு 5-6 நீர்த்தேக்கம் இருக்கும். ஒரு கிராமத்தினால கிராமத்துக்குள்ளே ஒரு 5-6 குட்டை இருக்கும், 2 குளம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் சோழ நாட்டில். அதனால் எங்கே பார்த்தாலும் அந்த பள்ளங்கள் தோறும் நீர் நிரம்பி இருக்கிறதுனால அதனால் நீர் நாடுனே அதுக்கு பேர். தண்ணீர் நிறையா மழை பெய்யும் போல் இருக்குது, அதனால நீர் நாடு கிடையாது. மழை என்னமோ கம்மி தான். இங்கே சோழ நாட்டில் மழை எப்போ? நவம்பரில் தான். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். மழை பெய்யுது. மேட்டூர் டேமில் 1 லட்சம் கனஅடி திறந்து இங்கே மழை வெள்ளம் அப்படின்னாலே டெல்டா தாங்கய்யா. இப்போ ஏதோ கொஞ்சம் நம்மளுடைய இந்த தீபகற்பமே, இந்திய தீபகற்பமே கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மேலே போயிடுச்சுங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போயிடுச்சு. எங்களுக்கு நாகப்பட்டினத்தை தான் வரும். புயல் உண்டாகுது, சுழற்காற்று உண்டாகுதுனால அது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் வந்து அடிக்கும், கடலூரில் வந்து மோதும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுது, சென்னைக்கு போயிடுது, தாண்டி ஆந்தாருக்கு போயிடுது. மழை பெய்யுறதுல நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மழையை வந்து வடகிழக்கு பருவமழை தான். வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நம்ம கூடுதலாக இன்னொரு காரணி சேர்ந்து கொள்ளும். அதுதான் வெப்பமண்டல கடற்கரையில் தோன்றக்கூடிய சுழற்காற்றுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சைக்ளோன்னு நம்ம சொல்லுவோம். புவியெல்லாம் 2 பகுதி சொல்லுவோம். நம்ம இதை பற்றி நான் வகுப்பில் பலதாக சொல்லியிருக்கேன். நம்ம பூமி இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடலுக்கு கீழே போனீங்கன்னா வியாபார காற்று அப்படின்னு ஒரு காற்று, அது ஒரு சுழற்காற்று பகுதி. அது எப்போதும் ஆண்டு முழுக்க ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த காற்று. அது ஒரு பெல்ட் மாதிரி உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது ஆஸ்திரேலியாவை டச் பண்ணி போகும். அது மேப்பை பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு.
இந்தியாவுக்கு ரொம்ப கீழே போனீங்கன்னா பூமத்திரேகைக்கு ஒட்டி கீழே தாண்டி பூமத்திரேகைக்கு மேலே தான், ஆமாம், கீழே போட்டிங்கனாக்க வியாபார காற்று அப்படின்னு அதுக்கு பேர். ஏன்னா பிரிட்டிஷ்காரவங்களாம் இந்தியாவுக்கு வருவதற்கு துணை புரிவதற்கு கப்பல் ஓட்டுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுறது அந்த காற்று. அதனால் அதுக்கு பேர் வியாபார காற்றுன்னு அதுக்கு பேர். அந்த அந்த வியாபார காற்று என்ன பண்ணணுன்னாக்க நம்மளுடைய பிப்ரவரி மாதத்தில், ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்தில் அங்கேருந்து புறப்பட்டு இந்தியாவை நோக்கி மேலே வரும். இந்தியாவை நோக்கி மேலே வரும்பொழுது கடல்லேருந்து தண்ணியை முண்டுக்கிட்டு வரும் அந்த காற்று வந்து. அது இந்தியாவுக்குள்ளே முதல்ல இந்திய எல்லைக்குள்ளே நுழையிறது ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அதனால தான் அந்த டே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெயின் ட்ராப் டே என்னதுக்கு பேர். நம்முடைய புவியியல்ல ஃபஸ்ட்டு ரெயின் ட்ராப் டேன்னு அதுக்கு பேர். ஒரு ஆண்டில் முதல்ல இந்தியாவுக்குள்ளே மழை பெய்யக்கூடிய முதல் நாள் அதுதான். அது வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம், ஜூன் 1ஆவோ இல்லை ஜூன் 5ஆவோ ஜூன் அப்படி தான் இருக்கலாம். ஆனால் நமக்கு தோராயமாக வச்சுருக்கிற நாள் ஜூன் 2ன்னு வச்சுருக்குறாங்க. அது முதல்ல மழையை கொடுக்குறது எங்கன்னாக்க இதில் கொடுக்கும், அந்தமானில் தான் கொடுக்கும் மழை. அப்படியே பறந்து வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைந்து அப்படியே அரபிக்கடல் வழியாக கேரளாக்குள்ளே நுழையும். அப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் அந்த காற்றை தடுத்து அப்படியே அங்கேயே மேகத்தை நிறுத்தி கேரளா ஃபுல்லாக மழை பெய்யும். இந்த கொங்கன் ரீஜன் சொல்கிறோம்ல, ரீஜன் இங்கேருந்து கோவா வரைக்கும், வெஸ்டர்ன் ஜாட்ஸோடைய மேற்கு பக்கம் கேரளா, கர்நாடகாவுடைய கடற்கரை பகுதி, மராட்டியம் வரைக்கும் மழை பெய்யும். அது நீட்டாக மழை பெஞ்சிட்டு அப்படியே வெறும் காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஏறி அப்படியே கீழே தமிழ்நாட்டுக்குள்ளே இறங்கும். வெறும் காற்றை வெற்று காற்றா இறங்கும். அந்த காலகட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஆடி மாதம் வரைக்கும் மேக்ஸ். அப்போ தான் காற்று பயங்கரமாக நம்ம ஆடி காற்றுக்கு அம்மிய நகரம்னு சொல்லுவாங்க. அதான் அந்த வெறும் காற்று தமிழ்நாட்டை கடந்து போய் வங்காள விரிகுடாவில் பூந்து அங்கேருந்து நேராக மேலே வடக்கு நோக்கி போகும்போது திரும்பி வங்காள விரிகுடா தண்ணியை முண்டுக்கிட்டு பங்களாதேஷில் போய் மோதும். பங்களாதேஷுக்கிட்ட மெகாலயா அந்த ஹிமாச்சலத்தில் மோதுறதுனால அங்கே மாசின்ரோம் அப்புறம் சிரபுஞ்சி அந்த ஏரியாலெலாம் நிறைய மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதிகமான மழை உலகத்திலேயே பெறக்கூடிய இடமும் அதுதான், உலகத்திலே அதிகமான வறட்சியான இடமும் அதுதான். ஏன்னா அந்த பாறை முழுக்க சுண்ணாம்புங்க செய்கிறவங்கள தண்ணி எவ்வளோ பெஞ்சாலும் ஒரு சொட்டு கூட நிற்காதான். சிரபுஞ்சிங்கிறது முன்னாடி ரெக்கார்டு, இப்போ உள்ள ரெக்கார்டு மாசின்ரோம்னு அந்த கிராமத்துக்கு பேர். அப்படியே அந்த காற்று அங்கே மழையை கொடுத்துட்டு திரும்பி மேற்கு நோக்கி போகும். மேற்கு நோக்கி போகும் பொழுது லூ விண்ட் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பகுதியில் இந்தியாவுக்குள்ள நுழையும். அதால் திரும்ப அந்த காற்று தள்ளப்பட்டு திரும்ப வங்காள விரிகுடாவில் பூந்து திரும்பி தெற்கு நோக்கி வரும் பொழுது வங்காள விரிகுடா தண்ணி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பழவேற்காடு ஏரி இங்கே இருக்கு இல்லையா, புலிக்காட்டு ஏரிம்பாங்க. இந்த பழவேற்காடு ஏரி வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகும் பொழுது கரெக்டாக நமக்கு நவம்பர் மாதம் தொடங்கியிருக்கும். அந்த நம்ம நாட்டில் மழை பெய்யறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பழவேற்காடு ஏரின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியில் தண்ணியை முண்டுக்கிட்டு கடல் காற்று தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையும் பொழுது கரெக்டாக அதே நேரத்தில் இங்கே சைக்ளோன் ஃபார்ம் ஆகி ரெண்டுமே சேர்ந்தது. அது வடகிழக்கு பருவமழையும், ஆக்சுவலாக வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதுக்கும் சைக்ளோனுக்கும் சம்மந்தம் கிடையாது, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இப்படி தான் தமிழ்நாடு மழை பெய்யுது. இப்படி தமிழ்நாட்டில் மழை பெய்யுறது முக்கியமாக டெல்டாவில் ரொம்ப மழை பெய்யும். அப்போது மழை பெஞ்சாலும் கூட மற்ற நாடுகளில் மழை அதிகமாக டெல்டாவை விட அதிகமாக பெஞ்சாலும் கூட அதெல்லாம் நீர்நாடுன்னு சொல்வது இல்லை. இதை மட்டும் ஏன் நீர்நாடு சொல்கிறார்கள்னா இங்கே இருக்கிறது மாதிரி நீர்நிலைகளுடைய எண்ணிக்கை வேறு எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு நீர்த்தேக்கங்கள் உண்டு. கொஞ்சம் மழை விட்டுறதுனால மழை பெஞ்சதுனால உடனே தண்ணி எங்கே பார்த்தாலும் வயல் ஃபுல்லாக தண்ணி பார்க்கலாம், குளம் ஃபுல்லாக தண்ணி பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் தண்ணீராக இருக்கும். அதனால் நீர்நாடுனே அதுக்கு பேர். கரண்டமளி தடம்பொய்கை காழியர் அப்படிம்பாரு சேகாண்டான். கரண்டமளி தடம்பொய்கைன்னாரு காழியர். கரண்டம்னால் நீர்க்காக்கை, அப்படி நீர் உயிரினங்கள் நிறைய வசிக்கக்கூடிய பகுதி. அதனால் நீர்நாடு என்று சொல்கிறார். செங்கன் வளவன் பிறந்த சீர்நாடு புகழ்பெற்றதாகிய நீர்நாடு. சோழ நாட்டை பற்றி சேக்கரார் சாமி ஞானசமுத்திர புராணத்தில் வர்ணிப்பார். மடமெங்கும் தொண்டர்குழாம் மனையெங்கும் புனைவதுவை தடமெங்கும் தையலார் புனல் குடையும் தொயில் நிறம் இதெல்லாம் அழகாக காட்டுவார். அப்படி நீர்நாட்டுக்கு போகிறார். ஆனால் நீர்நாடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்ல விட்டார். அது சொல்கிறார், சொல்ல விட்டாருன்னா உள்ள ஒரு பிளான் பண்ணியே சொல்லுகிறார். அந்நாட்டின் மருங்கு திரு அறத்துறையை சென்று எய்தி மின்னாரும் படைமழுவார் விரை மலர்த்தால் பணிந்து எழுந்து சொல் மாலை மலர் கல்வாயில் என்னும் தொடை சாத்தி மண் ஆர்வத் திருத்தொண்டருடன் மகிழ்ந்து வையினார். இந்த பதிகத்தை சுவாமி சேக்கரார் எப்படி சொல்கிறார்? சொல்மாலைன்னே சொல்கிறார், போட்டுருக்கிறார். பதிகத்துக்கு பேர் வைக்கிறார் சேக்கரார் சாமி. சொல்மாலை கல்வாயகில்னர்.
அந்நாட்டின் மருங்கு. அந்நாடுங்கிறதுல சொல்லப்படும் நாடு எது? அந்நாடுன்னு இங்கே சொல்லப்படுது எந்த நாடு? சோழ நாடா? எப்படி சொல்றீங்க? வெரி குட். ஏன்னா சோழ நாட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடுநாட்டை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. அதனால மருங்குன்னார். சோழ நாட்டு அடுத்தது இருக்கக்கூடிய நாடு நடுநாடு, பக்கத்தில் இருக்குது. மருங்குன்னா பக்கம்னு அர்த்தம். அந்நாட்டின் மருங்கு திரு அறத்துறையை சென்று எய்தி. அறத்துறைங்கிறது கோயிலோட பேர். இந்த அறத்துறையில் தான் ஞானசம்பந்தருக்கு சுவாமி பல்லாக்கு கொடுத்தார். நெல்வாயில் ஊர் பேர் நெல்வாயில்னு பேர், கோயில் பேர் அறத்துறைன்னு பேர். அந்நாட்டின் மருங்கு திரு அறத்துறையை சென்று எய்தி மின்னாரும் படை மழுவார். கையில் சாமி வச்சிருக்கக்கூடிய மழுப்படையை சாமி வச்சிருக்கும் போது என்ன வருது? மின்னல் போல சுளுக்கிதாது. அதான் மின்னாரும் படை மழுவார். விரை மலர்த்தால் பணிந்து எழுந்து, சுவாமியுடைய வாசனை மிக்க திருவடி, தாமரை போன்ற திருவடியை பணிந்து எழுந்து சொல்மாலை மலர் கல்வாயகில் என்னும் தொடை சாத்தி. கல்வாயகில்னு தொடங்குறது பதிகம், அதனால கல்வாயகில் சொல்மாலை மலர்னர். தொடைங்கிறது மாலையை குறிக்கிறது. மன்னார்வ திருத்தொண்டர், மிகுந்த ஆர்வமுடைய தொண்டர்களோடு கூட அங்கே தங்கியிருந்தார் என்பதை சொன்னார். ஞானசம்பந்தருடைய புராணத்தில் சுவாமிக்கு பல்லக்கு கொடுப்பதற்கு அங்கே உள்ள நெல்வாயில் அறத்துறை அந்தனர்கள்ட்ட உத்தரவு பண்ணுறார் சாமி. அவங்க பல்லக்கை எடுத்துக்கொண்டு மாரன்பாடி என்கிற கஷேத்திரத்தை அடைகிறார்கள். மாரன்பாடியில் இருந்து ஞானசம்பந்தர் எழுந்து நிற்கும் பொழுது அவர் தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்கள்லாம் முடித்து கொண்டு தயாராக இருக்கிறார் என்பது ரொம்ப சிறப்பாக சேகர சாமி கணிச்சிருப்பார். அதெல்லாம் வகுப்பில் தெளிவாக சொல்லிக் கொடுத்தேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஞாபகம் இருக்கா? இருக்குன்னா தலையாட்டிக்க வேண்டியதா? இப்போ யார் செக் பண்ண போகிறாங்க? இதனால இந்த கல்வாயகில் என்ற பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தில் என்ன ஒரு சிறப்புன்னா, காண கண்ணடியேன் பெற்றவாரே அப்படின்னு எங்க பண்ணார்? காஞ்சிபுரத்தில் பாடினார். அப்ப கண்ணு பட்டுட்டான்னு தானே அர்த்தம். ஆனா ரெண்டு கண்ணு தெரிஞ்சதா ஒரு கண்ணு தெரிஞ்சதாங்கிறது ஏதாவது குறிப்பு இருக்கா பதிகத்துல? சேக்கழார் சாமி இடக்கண் கொடுத்தாருன்னு சொல்றாரு. காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்ச வரலாறுங்க. சுந்தரமூர்த்தி சுவாமி காண கண்ணடியன் பெற்றவாருன்னு பாடுறாரு, காண ஒரு கண் பெற்றவாருன்னு பாடினாரா? இல்ல, இந்த பதிகத்தில் இருக்குங்களா? இந்த பதிகத்தில் தான் ஒரு கண் எனக்கு தெரியுதுன்னு குறிப்பு இருக்கு. அப்போ ஏற்பட்ட அற்புதமான அந்த அகச்சான்றுடைய பதிகம் இது. அதை வைத்து கொண்டு தான் சேகரார் சாமி கதை காட்டுறாரு. இடத்து எல்லா பதிகத்தையும் படிச்சதால தான் அலசி காய போட்டார் சார். எல்லா தேவாரத்தையும் இதெல்லாம் தெரிகிறது இல்லை இல்லையா? இது இந்தளம் என்கின்ற பண்ணலாம் இருந்திருக்கிறது. என்ன ராகம்? மாயா மாளவ கவுளை என்று சொல்லக்கூடிய ராகம் இது. பிறை சூடி பாடுறோம் இல்லையா? கல்வாயகிலும் கதிர்மாமணியும் கலந்து வரும் நிவவின் கரைமேல் நெல்வாயில் அறத்துறை நீடு உறையும் நிலவென்மதி சூடிய நின்மலனே நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே நீரூரும் நெடுவயல் சூழ்புறவின் நெல்வாயில் அறத்துறை நின்மலனை தேரூர் நெடுவீதி நன்மாடமளி தென்னாவலர் கோணடி தொண்டன் அணி ஆரூரன் உரைத்தன நற்றமீழின் மிகுமாலை ஓர்பத்து இவைகற்று வல்லார் காரூர் களிவண்டு அரையானை மன்னர் அவராகி ஓர்வின் முழுதாழ்பவரே. இந்த பாடுற அந்த பதிகத்தில் என்ன ஒரு சிறப்புனா, நிலையாமையை இந்த பதிகம் முழுக்க பாடல் முழுக்க சாமி பாடுறார். உலக வாழ்க்கையின் ரொம்ப வருத்தப்படுறார் இல்லையா? சுந்தரமூர்த்தி சாமியுடைய நிலையே எண்ணி பார்க்குவதாக இருக்குது இந்த இடத்துல. அவரே துன்பத்தில் இருக்கார் சாமி. இப்போ ஒரு கண்டு தான் தெரிகிறது, தோல் ஏதோ இப்போ கொஞ்சம் அரிக்கா தொடங்கியிருக்கு கொஞ்சம் கொஞ்சம். இப்போ தான் ஏன்னா ஒரு ஸ்கின் டிசீஸ் வரப்போகுது. இப்போ அவருக்கு ஒரு நோய் வந்துருக்கு. அந்த நோய் அடுத்த பதியத்தை சொல்லிடுவார். என் உடம்பு அடும்பின்னு இடையெடுத்தானேன்னு அது துருத்தியில் கலந்துப்பார். அடுத்தது திருவி ஆவடுதலை போகிறார். அங்கே போகும்போது சொல்கிறார்,
ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏறே என்று கேட்குறாரு. போய் ஆரியனுக்கு உறவு பெருமானே என்று கேட்குறார். அவ்வளோ இங்கே ரொம்ப துன்பப்படுகிறார் சாமி. ஒரு கண் பார்வை தான் இருக்குன்னு வருத்தப்படுறார். சாமி அருள் பண்ணாமலே நீண்ட நாள் எழுத்திருக்கிறாரேங்கிற ஒரு துன்பம். அதனால் வாழ்க்கை உலக வாழ்க்கை இந்த உடம்பினுடைய இன்பத்தை வேண்டிக்கொண்டு உலகத்தில் எல்லாரும் இன்பமாக வாழ்கிறார்களே, அந்த நிலையாமையை எடுத்து காண்பிக்கிறார். இன்னும் சிறப்பு என்னென்னா, இந்த பதிகத்தை முழுக்க ஒரு 4-5 பாடல்களில் திருக்குறள்களை மேற்கோள் காண்பிக்கிறார் சிவமூர்த்தம். இப்போ ஆச்சரியமான ஒரு ஒப்பீடு இது. திருக்குறள் வாசகங்களை அப்படியே எடுத்து கையாண்டிருக்காங்க. திருக்குறள் என்பது நமக்கு அறநூலாக இருக்கிறது, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்கிறது திருக்குறள். திருக்குறளை பற்றி நிறைய நூல்கள் மேல்கணக்கு நூல், அது மேல் வைப்பு நூலாக வந்திருக்கு. அதில் ஒரு நூலை தான் நம்ம முதுமொழி மேல் வைப்புன்னு சொல்லி திருவான்மூரில் பேசி கொண்டிருக்கோம். இன்றைக்கு கூட இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்குது. அதில் திருக்குறளுங்கிறது சைவ சமய இலக்கியம். அதுக்கு ஒரே பாடல் இருசேர் இருவினையும் சேரா அப்படிங்கிற திருக்குறள். அந்த ஒரு திருக்குறளே போதும் திருவள்ளுவர் சைவர், முக்கியமாக சுத்தாத்வைத சைவ சித்தாந்திங்கிறதுக்கு நிரூபிப்பதற்கு. அது சென்ற வகுப்பில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம், அந்த முதுமொழி வேல் வகுப்பில். இப்படி திருக்குறள் முழுக்கவும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் தான் இருக்குது. அதனால் அங்கே உள்ள நிலைய திருக்குறளை நம்ம ஒரு சாஸ்திரமாகவே போட்டுருக்கின்றோம். அதனால் திருவள்ளுவ தேவநாயனார் என்றவர் நம்ம வழிபாடு செய்கின்றோம். அவர் குரு பூஜை கொண்டாடுகின்றோம். அதை நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் மேற்கோள் காண்பித்திருக்கிறார்கள். சாஸ்திரத்திலையும் திருக்குறள் மேற்கோள் இருக்குது. சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகின் அப்படின்னு ஒரு திருக்குறளை கலெக்டர்படியாரில் எடுத்து மேற்கோள் காண்பிச்சிருக்காரு. அதை திருவாசகத்திலே அதே குறளை பற்றி பேசப்பட்டிருக்கு. தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றவர் திருக்குறளை துறவுங்கிற அதிகாரத்திலேருந்து எடுத்து உமாயத்துவாசர் அப்படியே எடுத்து மேற்கோள் காண்பிச்சிருக்கார். அதெல்லாம் அதில் பேசுகின்றோம். அதுபோல் எங்கேயும் என்ன திருக்குறள் காட்டுகிறார் என்பதை பார்க்குறோம். அதுக்கு பதிகத்தை பார்க்குறோம். கல்வாய் அகிலும், கல்வாய் அப்படிங்கிறது இடத்துல மலையிலேருந்து வந்தது, கல்லுங்கிறது மலையை குடிக்கிறது. ஏன்னா இந்த அறத்துறைங்கிற கஷேத்திரத்தை சுற்றி நிவா அப்படின்னு ஒரு நதி ஓடுகிறது. சிதம்பரத்துலேருந்து தென்மேற்கு திசை புதுகுன்றம் பக்கத்தில் இருக்கு. பச்சைமலையிலேருந்து வர்றாரு அப்படியா? புதுகுன்றம் கர்நாடகத்துலேருந்து பக்கமா திருமங்கலம் தாண்டி தான் நிவானு பொன்னாறுன்னு அது ஆரம்ப சொல்கிறாங்க போல இருக்கு. பொன்னாறு நிவானதி ஸ்வேதநதி சொல்லுவாங்க. ஸ்வேத நதி நிவானதி நீவான்னு சாமி சொன்னாலும் அதனால் நிவான பேர் கூட சொல்கிறார்கள். நிவா நதி அந்த நதி கரையிலே இருக்கிறதுனால அந்த நதியினுடைய பிரவாகத்தை ரொம்ப விரிவாக பேசுகிறார்கள். கல்வாய் அகிலும் கதிர்மாமணியும் கலந்து உந்தி வரும் நிவவின் கரை மேல்னர். இந்த நதியில் என்னென்ன வருது? அகில் மரங்கள் அடித்து கொண்டு வருகிறது. கல்லுலனா மழைக்காலம், மலையிலேருந்து வருதுன்னு அர்த்தம். கதிர்மாமணினா மணி வருகிறது, ஒளி வீசக்கூடிய மணிகள் வருகின்றன. ரெண்டு கலந்து உந்தி வருகிறதுனா ஆற்றுல அப்படி அடித்து கொண்டு வருகிறது. ஆற்றுல தண்ணி உந்தி வருகிறது இல்லையா? ஞானசந்தர் பண்ணார்லே, எல்லாம் உந்துக சிந்தையால் தொழ நல்குமாரரும் நம்பனேன்னார். இந்துனா போட்டு என்ன பண்ணும்? உந்தி தான் போகும். பெரிய கோலை கீழே தள்ளி போட்டை மூவ் பண்ணுவாங்க. அதுதான் உந்துதல்னு பேர். கொல்லம்பூதூர் கலந்து உந்தி வரும் நிவவின் கரை மேல், அந்த நதியினுடைய கரை மேலே நெல்வாயில் அறத்துறை நீடுரையும் நிலவென் மதிசூடிய நின்மலனேன்னு சாமியை நேரடியாக விழிக்கிறார். நெல்வாயில் அறத்துறைங்கிறது கோயில் பேர், ஊர் பேர். நீடு உரையும்னா ரொம்ப காலமாக இந்த கோயிலே இருக்க சுவாமின்னு அர்த்தம். ரொம்ப காலமாக இங்கேயே இருக்கீங்க சுவாமி. நில வெண்மதினா நிலவுங்கிறது ஒளியை குறிக்கிறது. அது ஏன் நிலவு மதின்னு ரெண்டையும் சொல்கிறார்? வார்த்தை புரியுதா? நிலவு வெண்மதின்னு சொல்கிறார். நம்ம நிலானாலும் மதினாலும் ஒன்று தானே. ஏன் அவர் 2 தடவை சொல்கிறார் அப்படின்னா, நிலவுன்னா என்னென்னு அர்த்தம்னா சந்திரனுடைய ஒளிக்கு பேர் தான் நிலவுன்னு பேர். சூரியனுடைய ஒளிக்கு பேர் கதிர்னு பேர். சூரியன்லேருந்து வருது இல்லையா கிரணங்கள், வெளிச்சம், அதுக்கு பேர் என்னது? கதிர். சூரியன் வேற கதிர் வேற தான். ஆனால் சூரியன்டேருந்து தான் கதிர் வரார். அதே மாதிரி நிலான்னு சொல்லுவது என்னது? சந்திரனுடைய ஒளிக்கு பேர் தான் நிலவுன்னு பேர். ஆகு பெயர் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கதிர், அந்த அதோடைய ஒளியை யாருக்கு கூட சொல்கிறோம்? சந்திரனுக்கே ஆக்கி சொல்லுகின்றோம். நிலவுன்னா சந்திரனுடைய ஒளிக்கு தான் பேர். அதான் நில வெண்மதியினர். வெண்மையாக இருக்கக்கூடிய மதி நிலா. அதை சூரிய நின்மலனே நல்வாய் இல் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என நானிலத்தில் செல்லாய் கழிக்கின்றதுனர். இந்த வாழ்க்கை எப்படி போகிறது? உலகத்தில் எப்படி கழிக்கின்றோம் வாழ்க்கையை? பிறந்தோம், அம்மா அப்பா வளர்த்தாங்க, தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைவளர்த்து அப்படின்னு பாடுவாங்க. அம்மா அப்பா அப்படி தானே வளர்க்குறாங்க. அன்றைக்கு சைதாப்பேட்டை ரயில்வே நிலையத்தில் கிராஸ் பண்ணி எதுக்கோ போனேன். இந்த ஒரு 17-20 வயசு மதிக்கத்தக்க ஒரு திருநங்கைன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து படுத்துங்கிறாங்க. அதிகமாக போதையில் இருப்பாங்கன்னு தோன்றுகிறது. ஆனால் ஆதரவு இல்லை.
10 பேர் நடந்து போகிற பாதையில் ஒரு 20 வயது ஒரு ஆள், அது என்ன நிலைமையோ அவர் படுத்து கிடக்கிறார். இப்படி தன்னை மறந்து உடை கலந்து கேட்பாரற்று 4 பேர் பார்க்கும்படியாக கேவலமாக தூங்குறார். ஆனால் அவரையும் ஒரு தாய் தந்தை பெற்று தானே வளர்த்துருப்பாங்க. அந்த தாய் தந்தை அந்த குழந்தையும், அந்த குழந்தை கண்ணீர் விட்டால் அதுக்கு கதறி, அந்த குழந்தை பசிச்சுதுன்னா அதுக்கு உணவிட்டு, அந்த குழந்தைக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்து அப்படி தானே பாதுகாத்துருப்பாங்க அந்த குழந்தையும். ஆனால் இன்றைக்கி அந்த தாய் தந்தை எங்கே? அது ஏன் அப்படி கிடக்கு? அதுக்கு என்ன நிலைமை வந்திருந்தாலும் இனி நான் பெத்த பிள்ளை தான், நான் என்ன நாளும் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தை அப்படி அந்த பிள்ளை வந்து கிடக்குமா? அப்போ தாய் தந்தையாக இருந்தாலும் தனக்கு உதவவில்லை என்றாலும் தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் இந்த உலக வாழ்க்கையே தெரிகிறது இல்லையா? தன் பேச்சை கேட்கலைன்னாலோ, தனக்கு உதவவில்லை என்றாலோ, தனக்கு கௌரவத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் இப்படி தான் தெருவில் கிடக்கணும். அது எல்லாருக்கும் தான். வாழ்க்கையில் வறியவர்கள் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம். அவர்களே எண்ணி பார்க்கும்போது முதல்ல ஆதரவற்று கடவுளை பார்த்தா எனக்கு மனசில் தோன்றது, இவர்களையும் ஒரு தாய் பெற்று தானே வளர்த்துருப்பா, இவர்களையும் ஒரு தந்தையை வளர்த்துருப்பாரு. இந்த தாய் தந்தை இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இவங்க இந்த கதிக்கு இருப்பாங்களா? அதே தான் நமக்கு இருக்கிற இதே எண்ணத்தை தான் பட்டத்திரிகள் சொல்கிறார். அன்னை பிதா இல்லா தாழ்வுனார் சாமி பார்த்து. இல்லால் ஒருவன் வெகுண்டடிக்க, கல்லால் ஒருவன் அடிக்க, வெகுண்டொருவன் செருப்பால் அடிக்கின்றார். இதெல்லாம் ஏன்னா அன்னை பிதா இல்லா தாழ்வுண்டார். அது அவருக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தால் கேட்டிருப்பாங்க இல்லையா? இப்போ நம்மளை ஒருத்தங்க அடிக்கிறான், அவனே நம்ம அப்பா அம்மா தான் முதல்ல கூப்பிடுவாங்க, என் பிள்ளைய இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. ஆனால் சாமியை போய் ஒருத்தர் இப்படி பண்ணாங்கன்னா அது வஞ்ச போயிட்டே போடுறாரு. வில்லால் ஒருவன் வெகுண்டடிக்கன்னா அர்ஜுனா வில்லால் அடித்தான். இதே அவங்க அம்மா அப்பா இருந்தால் கேட்டிருப்பாங்களேன்னா அவங்க அப்பா அம்மா இல்லாததான் உயர்வு, இருக்கிறத உயர்வு, இல்லாததான் அவருக்கு உயர்வு. அதனால் அப்படி சொல்லுகிறார். அப்படி பிறக்கிறோம், வளர்ந்தோம், ஸ்கூலுக்கு போனோம், அப்புறம் அப்பா அம்மா வேலைக்கு போனோம், சம்பாரித்தோம், அப்பா அம்மா கொஞ்ச நாள் கல்யாணம் வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் இல்லையா? அதுக்கு பிறகு நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு பார்த்துக்கிட்டோம். அப்புறம் அவங்கள தெருவில் விட்டோம், அவங்க வளர்த்தாமட்டோம். எனக்குன்னு குடும்பம் இருக்குது, நான் பார்த்துக்க வேணாமா அப்படிம்பா. அப்புறம் அப்பா அம்மா எனக்குன்னு குடும்பம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் இருந்தால் நம்ம வளர்ந்துருக்கவே முடியாதே. எனக்குன்னு குடும்பம் இருக்குது, என் முன்னாடி இருக்கா பார்த்துப்பா, ஏதாவது வார்த்தை சொல்லுவா, நம்ம பார்த்துக்கணும்ல, அது அவங்க புரிஞ்சிக்க வேணாமா, என் சூழ்நிலை பார்த்துக்கணுமேனுமா. ஒரு அம்மா அதை நான் கொஞ்சம் முன்ன பின்ன பேசுகிறாங்க, இப்போ புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னாக்க முன்னாடி விட்டுட்டு போடுவா அப்படிங்கிற பயத்தில். பிள்ளைங்க என்ன ஆகுறது, முன்னாடி போய்ட்டுனா பிள்ளை எப்படி வளர்க்குறதுன்னு பயப்படுவான். அப்படி அப்பாவா அம்மா நினச்சிருந்தா நம்ம ஆளாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது எண்ணி பார்க்க மாட்டான். அப்படி வாழ்வான். அப்புறம் திரும்பி இவனுக்கு பிள்ளை பிறக்கும், பிள்ளைய வளர்ப்பான், ஓடுவான், சம்பாதிப்பான். அந்த பிள்ளை திரும்பி அதே நிலையில் கொண்டு வந்து விடும். திரும்பி ஒரு நாள் செத்து போயிடுவான். இப்படியே தானே வாழ்க்கை நாள் கழிந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே. அது சொல்லுகிறார், நல்வாய் இல் செய்தார். நல்ல குடும்பம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், சந்தோஷமாக இருக்கான்னு எல்லாரும் சொல்லுபடியாக வாழ்கிறான். நான் பார்க்குறதுக்கு நல்வாய் இல்னா இந்த இடத்த எல்லாரும்னு குறிக்கிறது. இல் நல்ல குடும்பம் பண்ணுறான், நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கான், நல்ல பொண்டாட்டி அவனுக்கு கிடைச்சிருக்கு, நல்ல புருஷன் அவளுக்கு கிடைச்சிருக்கு, நல்ல குடும்பம்னு பேசும்படியாக வாழ்கிறான். அப்புறம் என்ன பண்ண, நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் இல்லையா? உடுத்தார் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டான்னு நடந்தார் உடுத்தார் நரைத்தார். திரும்பி என்ன பண்ணாலும் எப்படி நல்லா வாழ்ந்தாலும் கிடைச்சி என்ன வந்துடும்? விவேக் ஒரு படத்தில் சொல்லுவான், இல்லை சிக்னலில் க்ரீன் போட்டான்னா வண்டியில் போகிறான்னு அர்த்தம், காதோரம் ஒயிட்டு போட்டதில் போக போகிறான்னு அர்த்தம். அது சரியா ஆக காதோரத்தில் ஒயிட்டு வந்துருச்சுல போக போகிறான்னு அர்த்தம்ப்பா. அதுக்கு எல்லோரும் ஒரு சான்று தானே. நரைத்தார் எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் நரைக்கிறத தடுக்க முடியாது, எவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்தாலும் நடக்கிற திரை வர தடுக்க முடியாது. நிறைதிரை மூக்கும் இன்றி நடலமையும் இன்றினார் சொல்லுகிறார். நரைத்தார் இறத்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது. உலக வாழ்க்கை எப்படி போகிறது? இப்படியே பேசி பேசி போயிடுது இல்லையா? பொக்கம் பேசி பொழுது கழியாதே அப்பர் சாமி இல்லையா? நடையை மெய்யென்ற நாத்தியம் பேசாதே அப்படின்னு சொல்லுகிறோம். படைகள் போல் வரும் பஞ்சமாபூதன். அதனால நல்லத்தில் என்ன சொல்லுவார், நமக்கு நல்லது நல்லம் அடைவதே என்பர். அப்படியா? சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன். சுவாமி இப்படி உலக வாழ்க்கை அப்படி இருக்கிறது தெரிந்து கொண்டு தான் உன் திருவடியை வந்து அடைந்திருக்கிறேன் பெருமானே. எனக்கு இதே நிலைமை ஏற்பட்டிருக்கு, நான் உய்வதற்கு ஒரு சூழல் சொல்ல என்ன சாமியை பார்த்து என்ன பண்ணுறார். தொடர்ந்தேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லே. வாழ்க்கைக்கு வழியே தெரியல, எந்த வழி, என்ன நிலை, என்ன பண்ண போகிறோம், அடுத்த நடவடிக்கை, அடுத்த அடி எங்கே வைக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு ஒரு தயக்கம் வந்து போச்சு, ஒரு கஷ்டம் வந்து போச்சுன்னா இந்த பதியத்தை சுவாமியோட என்ன பண்ண வேண்டியது. 16-17 வயசுலேயே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. நானா வாழ்ந்து நம்ம ஃபீல் பண்ணுறது வேறு, அவர் ஃபீல் பண்ணுறது திருவடி கொடுக்கணுங்கிற ஃபீல். நம்ம திருவடி கொடுக்கணும்னா வேண்டுறோம், நமக்கு ஆப்ஷன் திருவடி. என்ன ஒன்று நிம்மதியாக இல்லை திருவடி கொடுத்துரு, இதுதான் நம்ம சாப்பிட்டு கேட்குறோம் இல்லையா?
வாழ்க்கையில நல்லா வை, குடும்பத்தை சந்தோஷமா வை, பிரச்சனை இல்லாம அப்படின்னா என்ன முத்தி கொடுத்துரு சாமிங்கிறோம். அப்போ கூட முத்தி கொடுத்து கேட்கல, ஒண்ணு இங்க நல்லா வை அப்படின்லாம் முத்தி கொடுத்துருக்கலாம். அதனால சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய்ய போவது ஓர் சுழல் சொல்லேன்னு உய்வதற்கு ஒரு வழி சொல்ல பெருமானே என்று சாமி சொல்லுகிறார். இதே போல சாமி அடுத்த அடி எப்போ எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் நாம் துவைக்கும் போது சாமியோட எண்ணப்ப வைக்கக்கூடிய ஒரு பதிவு ஒன்று இருக்குது. 2 பதிவு அதே மாதிரி. ஒன்று கரவும் பரிசு ஒன்று அரியேன் நான் திருவையார் தேவாரம் தெரியும் சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுற மாதிரி இந்த பதிவு இருக்குது. குழகாவாழை குடைதங்கு குணந்து கரைமேலெறியவே அழகார்த்தனை காவிரி கூட்டத்து ஐயாருடைய அடிகளோ இன்னும் பெருமான்கிட்ட விண்ணப்பம் பண்ண வேணும். அதே மாதிரி பன்னிநேர் மொழியால் உமைபங்கரோ அந்த பதிகமும் சாமிகிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணலாம். கதவை திறப்புமினேன்னு நமக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சாமிகிட்ட வேண்டோம் இல்லையா, அது வேறு விண்ணப்பம். மற்ற பெற்றா எல்லா பதிகமும் தான் வரும், குறிப்புடைய பதிகம் சொல்லுங்க. மற்ற பெற்ற பாடலாம். கரிமாவிலகும் மிகுவன் மரமும் மிக உந்தி வரும் நிவமின் கரை யாராலையும் கொடுக்க முடியாதது கொடுப்பாங்கன்னா அதை கொடுப்பாங்க. அங்கே எனக்கு பூஜை மெக்கானிசம் போது நான் அதை பண்ணி படிச்சுட்டு போயிடுவாங்க. யாராலையும் கொடுக்க முடியாததை கொடுத்துட்டீங்க சாமி, பூஜை அங்கே தான் எனக்கு கொடுப்பாங்க. கரிமாவிலகும் மிகுவன் மரமோ மிக உந்தி வரும் நிவவின் கரைமேல். கரி மாமிளகுன்னர், ஒரு மிளகு வேற கறி வேற இடத்துல காமிக்கிறார் பாருங்க. இதுதான் பல குழப்பங்களை ஏற்படுத்திடுறாங்க நமக்கு. கறி வைக்கிறதுக்கா கரியாகிய மிளகுன்னு எடுத்துக்காட்டுறாரு. கறி கறி மிளகுன்னு வச்சுக்கொண்டோம். மிளகு தான் கறினா மிளகு வருகிறது அங்கிருந்து. மிகு வன்மரமும் மரங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. மிக உந்தி வரும் நிவவின் கரை மேல் நெறிவார் குழலார் அவர்கான நடம்சை நெல்வாயில் அறத்திரை நென்மலனேனர். நெறிவார் குழலாங்கிறது அம்பாள் இல்லையா? அம்பாள் பார்க்க தானே சாமி நடந்து மாடுறார். ஞாலத்து அறந்தைகட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையருள் பாதமலர் சென்னி வைப்பாம் அப்படிங்கிறது என்ன நூல்? ஏதாவது சொல்லிவிட்டா கிளிக் ஆகிடும். சொல்லி பாருங்க பாதம். ஞாலத்து அறந்தைகட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையருள் பாதமலர். அடுத்தது ஏதாவது சொல்லிவிட்டா கிளிக் ஆகணும்னு நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க. சிவப்பிரகாசம், இது பாட்டு சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசத்தில் சிவாமந்திரி துதியில் வரும். பரந்த பராபரை பரணதீட்சை அப்படிங்கிற பாட்டில் ஞாலத்து அறந்தைகட, அறந்தைனா துன்பம் 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 ஞாலத்து அறந்தைகட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையினர். அம்பாள் தான் பார்க்குறா. அருமான வாழ்முகத்தால் அமர்ந்து காண அமரர்கண முடிவணங்க ஆடுகின்ற பெருமான்னர். அம்பாள் பார்க்குறான். அவன் காளி தான் ஆடுவான். அம்பாள் பார்த்து தான் காளி ஆடுவான். அம்பாள் ஆட மாட்டாங்க. காளி வேற அம்பாள் வேறங்கிறது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இங்கே திருவாசகத்தில் இந்த கீர்த்தி திருவகவல்ல நிறைவில் வரும். காளி வரி வரிசையாக தான் ஞாபகம் போடுவோம் நமக்கு. கீர்த்தி திருவகவல் நிறைவில் வரும் வரி. அதில் சொல்லுவார் காளி பார்க்க அம்பாள் இருந்து பார்க்க ஆடக்கூடிய ஆட்டம்னு. சரி, நெறிவார் குழலார். நெறிவார் குழலார் என்ன அர்த்தம்? நெறியாக பின்னிருக்காங்க அப்படிருக்காங்க அர்த்தம். எல்வாயில் அறத்துறை நின்மலனே வரிதே. வரிதுன்னா வற்றி போயிடுச்சுன்னு அர்த்தம். பயனில்லாமல் போகக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லுகிறார். வரிதே நிலையாத இம்மண்ணுலகின் நரனாக வகுத்தனை. இந்த உலகத்தில் மனிதனாக என்ன பிறக்க வச்சிருக்கேன். நரனாக வகுத்தனை. நரன்னா நரல்னா நரல் 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 நரை வேற. நரைனா வேற. நரல் நரன் அப்படின்னா மனுஷன். நரல்னா சொல்லுவாங்க நரல். அங்கே எவ்வளோ நரல் தெரியுமாம்பாங்க ஜனங்க. நரல்னா கூட்டம்னு அர்த்தம். மக்கள் கூட்டியிருக்கிற இடத்த நரல்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் என்றைக்கும் வழக்கம் உண்டு. வேறு என்ன வேப்பில் சொல்லுங்க. எங்கள் அம்மாவோட அம்மா ஆச்சு இப்போ அது சொல்லுவாங்க. சின்ன நரலுக்கு என்ன இருந்தது? நரல் நரல்னா கூட்டம். நரலையும் தொகையுள் அப்படின்னு ஒரு திருவருட்பயன் நூற்பாயிரத்திலே வரும். நரலையின் தொகையுள்னு வரும். நரலைனா கூட்டம், மக்கள் கூட்டம்.
நரன்னா மனுஷன், மனிதனாக பிறக்க வைத்தாய். மானுட பிறவிதானும் என்னத்துக்கு? மானுட பிறவிதானும் வகுத்தது மணவாக்கு காயம் ஆனிடத்து 5 மாடும் அரண்மணிக்கு ஆகவன்றோ. அதனால ஊனிடத்து ஒழுமாதர் அப்படின்னார். ஒன்றையும் உணரார் அந்தோ அப்படின்னு பதிலா போடுறார் அருணஜிவாச்சாரியார். மனுஷனா பிறந்தது எதுக்குன்னா நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பற்றி நல்லா வீடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்து சாவறதுக்கு தான் நினைச்சு கொண்டிருக்கிறான். அது கிடையாது. மானுட பிறவிதானம் வகுத்தது மணவாக்கு காயம் ஆனிடத்து 5 மாடும் அரண்மணிக்காக. ஊனிடத்து உழலும் மாந்தர் ஒன்றையும் உணரார் அந்தோனா. உடம்பு எடுத்திருக்க அத்தனை ஒன்றையும் உணராமலே வாழ்க்கை கழிச்சிடுறான். சேக்கரார் சாமி 3வது பாட்டில் இருக்கிறார், பெரிய புராணம் தொடக்கத்திலே சொல்றார். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாதுமால் தேனடைந்த வளர்கோழில் தில்லையுள் மானடந்தை வரதர் புற்றால் தொழனர். பெருமான் நடராஜாவை துதிக்க தான் மனுஷ பிறவியே இருக்கிறோம். அதனால அப்பர் சாமி எடுத்து விரிச்சு சொல்றாரத, வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் பிறவி மதிச்சிடும் இல்லை சொல்ல. இந்த பிறவி முதல்ல மதிங்கடா, மனுஷ பிறவி முதல்ல மதிங்கிறார். வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் பிறவி மதித்திடுமின் அப்படின்னு அப்பர் சாமி. அதுபோல நரனாக வகுத்தனை நான் நிலையேன். ஆனால் இந்த உலகத்தில் எது நிலையான பொருளோ அதை எண்ணி பார்க்காம நான் நிலையில்லாத வேற ஏதோ ஒரு பொருள் நினைத்து கொண்டிருக்கிறேன். பெருமானே, அறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லேன்னு இந்த புலன்கள் தான் எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி திருக்குறள் வார்த்தை எடுத்து காட்டுற பாருங்க. பொறிவாயில் 5 பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்கிறார். இது திருக்குறள் இல்லையா? திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல வரக்கூடிய பாட்டுது. பொறிவாயில் 5 பொய்தீர் ஒழுக்கம் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில்னா 5 பொறியினானது 5 புலன்களாகி இந்த கருவிகள் ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரிகள புலன்கள் இதை அவிக்கணும்னா வீட்டில் மண்ணில் வச்சு அவிக்கிறதா? ஒடுக்கிறது. ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் யூடியூப்ல கேட்டுக்கலாம். இந்த விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா பாடுவாங்க தெரியுமா? விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் சொல்லி நாட்டுப்புற பாடி வருது போவாங்க. தோட்டக்கடை ஓரத்தில் வாங்க ஐயா வாங்க. யாராவது பார்க்கணுமா? வந்திருக்காங்களா? சாப்பாடு வந்திருக்காங்க. அது இங்கே தான். அது என்னன்னு கேளுங்க. ஓ, சாப்பாடு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க வந்துருக்காங்களா? எந்த வாங்கிக்க வேண்டியதுதான். ஏன் வரலட்சுமி வேணாங்க. சரி போட்டோம். அதனால என்ன சொல்ல, என்ன அந்த அந்த அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க. அது ஒரு தனிப்பாடல் ஒன்று இருக்குது, சரியாக நினைவு இல்லை. அதில் வந்து அந்த பாட்டு சாப்பாட்டை பற்றி ஒரு பாட்டு ஒன்று யூடியூப்ல இருக்கு, நீங்கள் பாடுங்க. ஏதோ படத்தில் வந்து பாட்டு அதில் சொல்லுவாங்க. சாப்பாட்டை வச்சு தத்துவம் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து உலகத்தில் தவம் இருந்து தத்துவத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க முனிவர்கள்லாம். நான் இந்த அடுப்பாங்கரையில் உட்காந்துக்கிட்டே பல தத்துவத்தை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த வரி ஞாபகம் வரல. அவ வந்து ஒரு பக்கம் மட்டும் சுட்டெடுத்த ஆப்பம் போல வாழ்க்கை, அதுபோல் ஒரு பக்கம் மட்டும் என்ன சொல்லி ஒரு விஷயம். 2 பக்கம் சுட்டெடுத்த தோசை அது போல வாழ்க்கை, 2 பக்கமும் அனுபவப்படுறவனுக்கு. 5 புலன்களையும் அவிச்செடுத்த இட்லி போல ஞானி அப்படின்னு சொல்லுவார். அதை எதுக்கு அவித்து எடுத்துன்னு வருதில்ல, இட்லி அவிக்கிறது போல இருந்ததுனால அவன் என்ன சொல்கிறான், இட்லி அவிக்கிறது மாதிரி எவன் தன்னுடைய புலன்களை அவிக்கிறானோ அவன் ஞானின்னு அந்த ஒரு வரியை அவங்க பாடுறாங்க. ஒரு நாட்டுப்புற பாடகியோட கருத்துக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்க, அந்த ஒரு எப்பேற்பட்ட வாசகத்தை உள்ள கொண்டு வைக்கிறது. பொறிவாயில் 5 பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வாருங்கிற அந்த திருக்குறளோட கருத்து உள்ள வச்சுட்டாங்க. இட்லி பானைக்குள்ளே வச்சு அவிச்சு எடுத்தது மாதிரி யார் உன்னுடைய பொறிகளை அவிக்கிறானோ அவன் ஞானின்னு பாடுறாங்க. பாட்டு நினைவு இல்லை எனக்கு, எடுத்துக்க யாராவது ஞாபகப்படுத்து என்ன எடுத்து தராங்க. பொறிவாயில் 5 அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லேன்னு இந்த 5 அவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இருக்கணும், ஆனால் அது வெந்து போயிருக்கணும், பயன் இல்லாமல் போயிடணும்னு அர்த்தம். மாவு பச்சையாக இருந்துச்சு, ஆனால் இங்கே அவிச்சாதான் பயனுக்கு வரும். ஆனால் இங்கே நேரடி அவித்தல் என்பது இல்லாமல் செய்வதுன்னு அர்த்தம். அதில் உள்ள நீர்த்தன்மையை அவித்து அதை அதுக்குள்ளே காற்றுத்தன்மை புகுந்தாதான் என்ன ஆகும், இட்லியாக மாறும் மாவு. அதுபோல் இங்கே என்ன ஆகணும், சுய விருப்பங்கள் அதெல்லாம் மாறி இறைவன் மீது அந்த விருப்பம் ஏற்படணும். அந்த 5 பொறிகளை தான் நமக்கு சாமியை பார்க்குறது உதவி ஆக போகுது. இது எல்லாமே என்ன ஒன்று பதிகரணமாக மாற்றணும் ஜீவன் முத்தராக இருக்கும் பொழுது சொல்லணும். அது அந்த பதினோட கருத்து. புத்திராடரவம் அரையார்த்து உகந்தாய் புனிதா புனிதா அனிதாங்கிற சாமி பற்றி. புனிதனே அப்படிங்கிறது புனிதான். புனிதான பெண்கள் பேர் வச்சுக்கிறாங்கல்ல, புனிதன் புனிதன் அப்படின்னு விழிக்கிறார்.
உற்றாடு அறவும் அறையார்த்து உகந்தாய் புனிதா ஒரு வெல்வெடை ஊர்தியினாய் சண்டை யாரை பார்த்தாலும் முட்டி தூக்கி அனுப்பிடும். அப்பேற்பட்ட ஒரு ரிஷபம் அது மேலே ஏறி வரார். எற்றே ஒரு கண்கிலன் சொல்ல பாருங்க என்ன சொல்றாரு, ஒரு கண்ணிலன் குறிக்கிறாருங்க அந்த பாட்டில் தான். என்ன தெரிகிறது, ஒரு கண்ணு தான் தெரியுது என்று தெரிகிறது. இது அப்போ காஞ்சிபுரத்தில் தெரிஞ்சது 2 கண்ணு கிடையாது, ஒரு கண்ணு தான் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த பாட்டில் தான் நமக்கு தெரிகிறது. சேகரம் எடுத்து தான் அது அங்கே சொல்ல நமக்கு போட்டு இடக்கண் மட்டும் தெரிஞ்சதுன்னா எற்றே ஒரு கண்கிலன் அது இடது கண்ணு தானா அப்படிங்கிறது எங்கேயாவது சான்று இருக்கான்னு பின்னாடி பார்ப்போம். வலது கண்ணு தான் தெரிஞ்சு இடது கண்ணு தெரிஞ்சா பின்னாடி பார்ப்போம் இருக்காம. எற்றே ஒரு கண்கிலன் நின்னையெல்லா நெல்வாயில் அறத்துறை நின்மலனே. அதிகப்பட்டு பாடுறார், ஒரு கண்ணால தான் தெரியும் சுவாமி எனக்கு. மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் மற்ற பற்றனக்கு நின்றி வர்றார் இல்லையா, அதே தான். மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார்குழால் மங்கை பங்கினனே. அம்பாள் ஒரு பாகத்தை வைத்து பெருமானே அற்றார் பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியன் உய்ய போதோர் சூழல் சொல்லினார். இங்க என்ன திருக்குறள் இருக்கு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். இறைவனுடைய அடியை யாரு சேரவில்லையோ அவர்களுக்கு என்ன கிடையாது, முக்தின்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிறவிங்கிறது எப்பேற்பட்டது, பெருங்கடல், சாதாரண கடல் கூட கிடையாது, பெருங்கடல். அதுலதான் மணிவாச பெருமான் அதை கடலாக உருவப்படுத்துவார். தனியனேன் பெரும்பிறவி பம்பத் தடந்திரையால் எற்றுண்டு கனியை நேர்த்து வருவாயார் காமவான் சுரவின் வாய்ப்பட்டு அப்படிம்பார். அந்த பெண்கள் பெரிய பருப்பு கடலில் மாட்டிக்கிட்டேன், அந்த கடலில் ஒரு பெரிய சொராமின்னு பயத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு, அதனான்னு பார்த்தா தான் பெண்கள்கிறார். கனியை நேர்த்து வருவாயார் காமவான் சுரவின் வாய்ப்பட்டுன்னு கஷ்டப்படுறேன். கடைசியில் ஒன்றே எனக்கு வெள்ளப்படுறது கிடைச்சது என்னது, 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனர். ஒரே ஒரு மரக்கட்டை கிடைச்சிதான் அந்த கடல்லேருந்து வெளில வரதுக்கு என்னது, 5 எழுத்து என்கின்ற புனை, அதை பிடித்து கொண்டு தான் வெளில வந்தார். 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனர். அதனால அங்க எற்றே ஒரு கண்ணிலேன் என்னையெல்லாம் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே. அந்த 3வது பாட்டில் தான் ஒரு கண் இல்லைங்கிற குறிப்பு இருக்கு, அது சொல்லிடுறாங்க. மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார்குழால் மங்கை பங்கினனே அற்றார் பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியேன் உய்ய போவது ஓர் சூழல் சொல்லே என்று அடியேன் உய்ய போவதற்கு ஒரு சூழலை சொல்வாயாக என்று சாமியிடம் பண்ணார். கோவோடு உயர்னார். கோவோடு உயர் படிக்கிறது, கோடு உயர் தான் படிக்கணும். அது வந்து அளபடை, அது கோடு உயர் என்ன பேர், இன்னிசை அளபடை செய்யுள்ள ஓசை இன்மைக்காக வரக்கூடிய நீட்டல் ஒலித்தல். அது தெரியுது அளபடை, அளபடை அது அளபெடுத்து வரதுன்னா நீட்டு தொழித்துன்னு அர்த்தம். சுவைக்கருதி கீரையோ கீரை அப்படின்னு நிற்கிறாங்களே தெருவில் வந்து கீரை, அதான் இன்னிசை அளபடை. கீரை கீரை கீரைன்ட்டு போனால் தெரியுமா, அப்படி போயிட்டு கொண்டே தான். இங்கே இந்த சைதாப்பேட்டை முன்னாடி நான் அடியே நாங்கள் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் தங்கி இந்த பகுதியிலலாம் காலையில் 7, 7:30, 8 மணிக்கெலாம் ஒரு வண்டி வரும். இடியாப்பம் இடியாப்பம்ட்டு வருவோம். நம்ம வாங்கன்னு வெளில வந்து ஆளே இருக்க மாட்டோம். அதை வச்சு ஒரு ஃபிலிம்ஸே போட்டான் ஃபேஸ்புக்கில். என்ன பண்ணுறதான்னா, இவன் இடியாப்பம் விற்க வரலாம், இல்லை பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு சும்மா இடியாப்பம் விற்றுக்கிட்டு தெருவில் போயிட்டு இருக்காடான்னு தெரியலையே, வர்றதுக்குள்ளே போயிடுறானே அப்படின்னு பண்ணுறதானோ. அதுக்கிட்ட இடியாப்பம் அதுதான் அளபடை. இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம்னு சொல்லிட்டு போனால் தெரியுமா இருக்காது, தெரியாது. கீரையோ கீரை அப்படின்னா தான் தெரியும். அந்த ஓ அதான் அளபடை, நீட்டி ஒழிப்பது. ஒரு ஒரு அசையுடைய சொல்லு வந்துருச்சுன்னா அது ஒரு அசை சொல்ல பயன்படுத்தக்கூடாது. இல்லை ஏகாரம், ஏகாரம்ங்கிறது ஏங்கிற எழுத்துல முடியணும். இது வந்து ஒரே பாருங்க, இந்த இடத்துல கோ அப்படிங்கிறது ஓகாரத்தில் முடிய இந்த எழுத்து, திரும்பி ஒரு ஓ வந்துருக்கு பாருங்க, 2 இடத்துல ஓன்னு வந்துருக்கு பாருங்க, அதை நீட்டி ஒழிப்பது அளபடைங்கிறது. இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இசை நிறை அளபடைன்னு 3 அளபடை இருக்கு. அது என்னங்கிற தமிழ் இலக்கண வாத்தியார்ட்ட கேட்டுங்க. கோவோடு உயர், கோங்கு அலர், வேங்கை அலர். அலர் அலர்னா அலர்னா என்னது, பூ. மலர். அலர்னா இன்னொரு பேர் உண்டு, தூற்றுதல்னு, ஊர் தூற்றுதல்னு ஒரு பேர் உண்டு. அலர் தூற்றல் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த திருவாசகத்தில் கோவையாரில் வரும் அலர் தூற்றல் அப்படின்னு. சாப்பிட வந்துச்சு எல்லாரும் விட மாட்டீங்களே, கொஞ்ச நாள் வந்தா விட மாட்டீங்க. அலர்னா பூன்னு, மலர்தல்னா பூ விரியறது பிடிக்குது.
அலர்னா அந்த பொண்ணும் பையனும் சும்மா வண்டியில் பஸ்ஸாக நின்றுட்டு இருந்திருப்பாங்க. என்னம்மா பஸ்ஸு எத்தனை படிக்கிறேன்னு கேட்டிருப்பான் அவன். அவ்வளோதான். அதை எவனா பார்த்துருப்பான். அந்த பொண்ணு இந்த பையனும் தான் அப்படி அப்படி தெரியுமா உங்களுக்கு? காலையிலேயே போயிடுறாங்க 2 பேரும், சாயந்தரம் 8 மணிக்கு தான் வராங்க. பேசிட்டு இருப்பாங்க ஊருக்கு. அதான் அலர் தூற்றல்னு பேர். அது பேர் தான். அது காதல், அது உண்மை காதலர்களுக்கு அது வந்து ஓப்பு தான். ஏன்னா அதுதான் உலகத்தில் எல்லாருக்கும் அறிவிக்கிறது தான். ஊருக்கே தெரியும், யாருக்கும் தெரியாது. அவங்க அம்மா அப்பாவை தவிர எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவங்க அம்மாவுக்கு அப்பாவை தவிர ஊருக்கே தெரியும். 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது உண்டு. தெரிஞ்சாலும் தெரியாமல் இருக்கிறது ஒரு கதை உண்டு. கோடு உயர் கோங்கு, கோங்குங்கிறது கோங்கம் அப்படிங்கிற ஒரு மலை மரம். அது வேங்கைங்கிறது நான் தெரிஞ்ச மரம் தான். வேங்க மரத்தில் இப்போ அருகாலெலாம் செய்கிறாங்க இல்லையா? வேங்க மரத்தில் அருகால் செய்கிறது ரொம்ப, அருகால் மோங்கி அந்த இதெல்லாம் செய்கிறத பணக்காரவங்க செய்கிறாங்க. ஓரளவுக்கு பணக்காரவங்க இப்போ தேக்கில் செய்கிறாங்க. இப்போ தேக்கெல்லாம் ரொம்ப மலிவாக போச்சு. இப்போ மகாக்கனின்னு ஒரு மரம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அந்த மரத்தில் செய்கிறது தான் உயர்வுன்னு இப்போ வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த என்ன பேருங்க அது பேர்? அந்த மரங்கள்லாம் அடித்து கொண்டு வருகிறதுன்னாரு. யாராவது சிவில் இன்ஜினியர் யாராவது இருந்தாருன்னா அந்த அத்தக்கரையில் போய் நின்னா அதை பணக்காராயெல்லாம் போட்டுருக்கு. ஏதாவது வந்துடலாம் இல்லையா? கோங்காளர் வேங்கையாளர் மிக குந்தி வரும்னார். என்ன குந்தி வருதுங்கிறாரு? குந்தி காந்தாரி இதெல்லாம் வருதா? குந்துதல் அப்படின்னா ஆக்கிரமித்தல் அர்த்தம். இப்போ எங்கேயும் எங்கள் ஊர் பக்கத்தில் வயதானவங்கெல்லாம் சேர்ந்ததில் குந்தும்பாங்க. அதில் குந்து இங்கே தான் குந்தி இருந்த மணி நேரம் அப்படின்னு பேசிப்பாங்க. நீ வர வரைக்கும் இங்கே தான் குந்தி இருந்தேன், எங்கே போனேன் பேசிட்டு இருந்தேன். குந்திருத்தல்னா உட்கார்ந்துருத்தல்னு இந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கிறதா குந்துதல். இந்த மரங்கள்லாம் ஆற்று ஆக்குபை பண்ணி கொண்டு வருகிறதுங்கிறது தான் குந்துதல். ரொம்ப தூய்மையான தமிழ் வழக்குங்க அது. ஆக்கிட்டாங்க மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய தூய தமிழ் சொல்ல நம்ம சிட் டவுன் அப்படிங்க, ப்ளீஸ் டேக் ஒரு சீட் அப்படிங்கிறான். ப்ளீஸ் டேக் யுவர் சீட்டா என்ன அர்த்தம்? கையில் சீட்டு கேட்டீங்களா? அதில் குந்து அப்படின்னா குந்துன்னு சொன்னால் நம்மளை விட்டு உந்தி போயிடுறோம். குந்துதல்னா உட்கார்றது. இதுதான் கொஞ்சம் தெலுங்குல குச்ன்னு வந்துச்சு. குச்சண்டி பாபு. இதில் ஹிந்தியில் குர்ச்சி. குர்ச்சின்னா சேர், குர்ச்சில் அப்படின்னா இந்த சேரை படி எல்லாமே இந்த குந்துங்கிற வார்த்தையில் தான் வந்து ஆக்குபை பண்ணுற இடம் உட்காந்துக்கிறது. சரி, மிக குந்தி வரும் நிலவின் கரைமேல் நீடு. இது திரும்ப பாருங்க, இது எல்லாமே இதுதான் பாருங்க. கோ ஓ நீ ஓ ஓ ஆ அப்படி வருது பாருங்க. எல்லாமே இந்த பாட்டு முழுக்க அளபடியிலே தொடங்கியிருக்கு. இந்த பாட்டு நீடு உயர் தோலை நெல்வாயில் அறத்தர் நென்மலனே நினைவார் மனத்தாய். யாரு நினைக்கின்றார்களோ அவர் மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெருமானே. தேவாரத்தில் மிக உந்தி வரும்னா உந்திதான் அப்படியா? குந்தி குந்தின்னு உரையில பார்த்தேன். பார்த்துட்டு தான் நான் ஆக்கிரமி பண்ணி உந்தி வந்ததுனாலும் சரிதான். மிக உந்தி வரும் தான் இருக்கு. தேவாரம் அப்படிதான் இருக்கு. இல்லை மிக உந்தினாலும் சரிட்டு தான். இங்கே நான் இப்போ உரைக்கு பார்த்தேன். தேவநாட் ஓஆர்ஜியில் உந்தின்னு போட்டு உரை ஆக்குபை பண்ணுறது. சரிப்பா, உந்தினாலும் குந்தினாலும் இந்த இடத்துல ஒரு பொருள் தான். குந்தின்னு வேணால் மாற்றிங்க, அது சிறப்பான பொருளாக இருக்கும். அது உங்களுக்கு குந்தின்னு இருக்கா? உங்களுக்குலாம் நம்மளாம் ஒரே புத்தகம். அதான் நிச்சயமா ஆத்துல பிரிண்டிங் மிஸ்டேக். நீடு உயர் சோலை நெல்வாயில் அறத்தர் நின்மலனே நினைவார் மனத்தாய் ஓடு புனல் கரையாம் இளமையினர். இளமை என்னன்னு சொல்றாரு? ஓடு புனல் கரையினர். புனல்னு கூட சொல்லல, கரை என்ன பண்ணும்? இருக்கிறது போல இருந்து அழிந்து கொண்டே இருக்கும், அரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். அது போல இருக்கிறது போல இருந்து கொண்டு, அதான் அளபடை. ஓடு ஓடுன்னு தான் படிக்கணும், ஓடுன்னு படிக்கக்கூடாது. ஓடு தான், சவுண்டை மட்டும் தான் சேர்த்துக்க வேண்டியதான். ஓடு புனல் கரையாம் இளமை, அதான் நீரில் குமிழி இளமை, நீரில் சுரட்டும் நெடுந்திரை காயம் அப்படின்னு சொல்லி குமரகுருவ சாமிகள் பாடுறார். நமரங்கால் என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்றுன்னு பாடுறார். இப்படிப்பட்ட உலக வாழ்க்கை, நீரில் குமிழி இளமை, நீரில் சுரட்ட நெடுந்துரை உடல் அப்படின்னு பாடுறாரு. நமரங்கால் என்னே வழுத்தாது எம்பிரான் மன்றுன்னு சொல்லி
அந்த இளமையை காட்டுறார். உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவினர். பாருங்க எவ்வளோ பேர் சொல்றாரு பாருங்க. திருக்குறள் என்ன திருக்குறள்? உறங்குவது போலம் சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்புங்கிற திருக்குறள் எடுத்து காமிச்சிருக்காரு. இது என்னது? அவஸ்தை இல்லையா? நம்ம தூங்கும்போது நமக்கு அறிவெல்லாம் மூலாதாரத்தில் ஒடுங்கிடுது, இது ஒன்றுமே அறிவு அனுபவமும் இல்லை, திரும்பி முழிக்கிறோம். அதே மாதிரி தான் மரணத்தில் என்ன இருக்காது, சுத்தமாக எந்த அனுபவமும் இருக்காது. முழிச்சோடனே திரும்பி அனுபவம் வருகிறதுன்னு சொல்லுவோம். பிறவி வந்தோடனே அதான் சொல்லுவார். உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி வாடியிருந்து வருந்தல் செய்யாது அடியேன் உய்ய போவது அருள் சொல்லலை. இப்படி வாடி இருந்து கொண்டே இருக்காமல் வருத்தப்படாமல், சாமி நீ வாடிடாத, நான் பாடுறதை பார்த்து நீ வருத்தப்படுறாத, எனக்கு உய்ய வழி சொல்லணும்னு அர்த்தமா? நான் வாடிடாமல் நான் வருந்தாமல் இருக்கு, எனக்கு வழி சொல்லணும்னு அர்த்தம். அப்படிதான் வாடி இருந்து வருந்தல் செய்யாது அருள் பண்ணணும்னா சாமிக்கு சொல்றாரு போடுறது. இவரு சாமியை வாடாம வருத்தாம இருக்க, நாம வாடாம வருந்தாம இருக்கிறதுக்கு வழி சொல்லுகிறேன். உளவும் முகிலில் தலைக்கற் பொழிய உயர் வேயோடு இழி நிவவின் கரைனர். மழை பொழியிலையாமா, மலை மேல எங்க இந்த நிவா நதி எங்க உற்பத்தி ஆகுதோ அந்த மலை மேல மழை பொழிய கல் பொழியுதான். அந்த அளவுக்கு மழை எப்படி இருக்குது? கல்மழை. ஆழ்வார் பாடுறார், மழை எடுத்து கல்மாரி காத்துன்னார். ஆழ்வார் பாடுறார், மலையை எடுத்து கல்மாரி காத்துன்னு திருமாலை பாடுறாரு ஆழ்வார். பெரிய ஆழ்வார். ஆழினாலே மழைன்னு அர்த்தம். கல்லு போல பெரிய பெரிய துளியா உழுது வச்சுக்கொண்டேதான். ஆழினாலே மழைன்னு அர்த்தம். அதனாலதான் ஆளுங்கட்டை தான் ஆலிங்கட்டி தான் ஆலங்கட்டி ஆலினா மழை. ஆலி மழை கண்ணா அடால் பாடுறாங்களே, ஆலி மழை. ஆலினா மழையை குடிக்குது. ஒரு பாட்டு கீர்த்தனம் ஒன்று இருக்கு, ஆழி மழை கண்ணா. இல்லை அது திருப்பாவே ஆண்டாள் பாடுறது. ஆலி மழை கண்ணா நீ ஒன்று நீ கை கரவேலுங்கிறது ஆண்டாள் பாட்டு. ஆலி மழை கண்ணா உன் தாவ அது ஒன்று கீர்த்தனம் ஒன்று இருக்கும், திருமால் பாட்டின பாட்டு. கல்மாழி போய் தான் வானத்திலேருந்து மழை எப்படி போயுது? ஒரேழ்வார் கோவர்த்தனங்கிற கொற்றக்கிருநர் பாசனம் பாடுறார். அது சொல்வார், குடவாய்ப்பட நின்றுனார். குடத்துல அந்த மழை தண்ணியை பிடிச்சி ஊற்றினா குடமே உடஞ்சி போயிடுமா, அவ்வளோ மழை பெய்யுது, அவ்வளோ தண்ணியா. அழகா படம். குடம் இல்லாத அதனால எப்பேற்பட்ட மழை பெய்யுதுன்னாரு. அந்த உளவும் முகிலில் தலைக்கற் பொழிய வேயர் உயர் வேயோடு இழி நிவவின் கரைமேல்னார். வேயினா மூங்கில், அதோட அடிச்சுக்கிட்டு வருது. மூங்கிலே அப்படியே பேத்துக்கிட்டு அந்த வேரோட அடிச்சுக்கிட்டு வருது. மூங்கிலே சல்லி வேறு, அது மண்ணரிப்பை தடுக்கும். அதுவே பேத்துக்கிட்டு வருதுன்னா எவ்வளோ மழை இல்லையா? உயர் வேயோடு இழி நிவவின் கரைமே நிலவும் மயிலார் அவர்தம் பையிலும் நெல்வாயில் அறத்துறை நின்மலனேனர். மயிலார்னா பெண்கள், இந்த இடத்துல பெண்களாலே வழிபாடு செய்யக்கூடியவராகிய அந்த சுவாமி. புலனைந்து மயங்கி அந்த பாட்டு இல்லை, புலனைந்து பொறிகளுக்கு திருக்குறள். புலனைந்து மயங்கி அகங்குழைய பொறுவேல் ஊர் நமன் தமர்தாம் நலியனர். நமன் அப்படிங்கிறது யமனை குறிக்கிறது. நமன் தமருங்கிறது அவனோட தூதர்கள். தூதர்கள் தான் வருவாங்க, யமனே நேரம் வர மாட்டான். ரொம்ப ஆள் கொஞ்சம் விஐபியாக இருந்தாருன்னா வேணா யமன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனுடைய ஆட்கள் மார்கண்டேயர் மாதிரி கபர்னா ஃப்ரெண்டு, கூட்டாளின்னு அர்த்தம். அப்பர் சாமி சொல்றாருல, அப்பர் நம் அவர் சொல்றாரு, இவர் யாரு? நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மொழி உட்கார்ந்து. அப்பர் சாமி உடையார் ஒருவர் தமரனா அஞ்சுவது யாதொன்று பிள்ளை எஞ்ச வருவது பிள்ளை. அப்பர் தமர்னா ஃப்ரெண்டு. சாமியோட ஆளா இருந்தால் தான் யமன் வருது. வரமாட்டான், அவனுக்கு ஒரு பாடம் கிடைச்சிட்டு மார்க்கெட்டை ஏற்று வந்து இனி வரமாட்டான். அதனால ஒருவேல் ஒரு நமன் தமர் தாம் நலிய அமை அலமந்து மயங்கி அயர்வதன் முன் யமபடர்கள் என்னை அடித்து இழுக்கிறதுக்கு முன்னாடியாக நீ எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லு சுவாமின்னு அழைக்கிறார். ஒருவேல் ஒரு நமன் தமர் தாம் நலிய அலமந்து நர். ஏலம் லவங்கம் எழிற்கனகம் மிக உந்தி வரும் நிலவின் கரைமேல். ஒரு மளிகை சாமான் வைக்கிறதுக்கு உள்ள எல்லாமும் வந்துடுது பொருள். மளிகை சாமான், மரக்கடை, நகை, பல்பொருள் அங்காடியே எல்லாம் வருது. கடை வச்சிடலாம். ஏலம் லவங்கெல்லாம் மளிகை சாமான் இல்லையா? எழிற்கனகம்னா தங்கம் வருது. மிக உந்தி வரும் நிலவின் கரைமேல் நீலம் மலர் வரலாம் இல்லையா? நமக்கு தெரியாது. இவ்வளோ தெரியவங்க வந்தால் பார்க்கலாம். ரெண்டாவது எங்கே பார்த்தா டேம் போட்டு கட்டி வச்சுறானோ, அப்போ டேமே கிடையாது.
இப்போ கேஆர்எஸ்னு ஒன்று கட்டி வச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி வேற மேக்கே டாட்டூன்னு ஒன்று திறந்து கட்டலாம்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் வடிக்கிட்டு தான் அனுப்புவோம். வந்தாலும் தண்ணியே வராது. நாங்கள் வந்தாலும் திடீர்னு வந்து அடிக்கிற மீன் தான் வரும். மீன் முதல்ல இப்போ தண்ணி வராதுன்னு சொன்னாங்கன்னா மிக உந்தி வரும் நிலவின் கரைமே நீலம் மலர் பொய்கையில் அன்னமலி நெல்வாயில் அரத்துறையாய் ஒரு நெல்வாள் ஊன்ற வருந்தும் உடம்பும். இந்த உடம்பை பற்றி சொல்ல பாருங்க. நம்ம திங்கிற சோறு தான் நெல். அதை அந்த நெல்லோட முனை குத்தினா கூட நம்மளுக்கு வலிக்குது. அப்பேற்பட்ட உடம்புல இவ்வளோ பெரிய உடம்புலேயே இருக்கு இல்லைங்களா இந்த உடம்பு எவ்வளோ பெரிய உடம்பு. இந்த உடம்புல ஒரு சின்ன முள்ளு குத்தினா கூட நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுவே உடுத்துது நம்ம. இந்த ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்போம். மரத்தில் சின்ன ஸ்லாம்புன்னு சொல்லுவோம். அது நகத்தில் ஏறிவிடும். அது எவ்வளோ பாடுபடுத்துது நம்மளை. இந்த நகை இடுக்கில் நகை கண்ணில் தோல் பிஞ்சிக்குது. எவ்வளோ பாடுபடுத்துது நம்மளை. சின்ன விஷயம் தானே. அப்போ பெரிய நோயை மட்டும் தான் நம்மளால் தாங்க முடியாது. சின்னதை கூட நம்மளால் தாங்க முடியாது. அதான் ஸ்லாம்பு ஏறிச்சுனா உள்ள நெல் முனை குத்துனா கூட நெல் முனை கண்ணில் குத்திட்டுனா புற ஓடிடணும். நெல்லை தூத்துறாங்கல்ல தெரியுமா? வயலில் விவசாயிகள் வேலை பார்க்கும்போது அந்த நெல் தூத்திட்டு இருக்கும்போது கண்ணு உள்ள வந்து விழுந்துருச்சுன்னா நெல் குத்திடுச்சுன்னா கண்ணு தெரியாப்படாது. பிறகு அப்பேற்பட்ட கொடுமை உடையது அந்த நெல். அப்பேற்பட்ட இழிவுத்தன்மையுடையது இந்த உடம்பு. அந்த உடம்பு அந்த நெல்லாக தான் நம்ம அந்த நெல்லால் தான் வாழ்கின்றோம். அந்த நெல்லால் எனக்கு கூட குத்தினா கூட நம்மளால் தாங்கிக்க முடியவில்லைங்கிற ஒரு நெல் வாழ் ஊன்ற அப்படின்னாரு. பருந்தும் உடம்பு இதனை மகிழாது அழகா அளந்தேன். அளந்தேன்னா கஷ்டப்படுறேன்னு அர்த்தம். அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில்னு போறார் இல்லையா? திருவையாறில் போறாரு. புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழந்திட்டு அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அளமந்த மடவார்கள் நடமாட மழையென்று முழவதிர மழையென்று அஞ்சி சிலமந்தி அளமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. வாழ்வுன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழாது அழகா அளந்தேன் இனியான் ஆலநீழல் அமர்ந்தாய் அமரா அடியேன் உயப்போவதோர் சூழல் சொல்லேன். ஆலநீழல் அமர்ந்திருக்க பெருமானே எனக்கு ஒரு உயப்போர் சூழல் சொல்லு சொல்லுகிறார். அடுத்த பாட்டு ரொம்ப சிறப்பான பாட்டு. அப்படியே ஒப்பீடு யாருமே பண்ண முடியாது. சிகரம் முகத்தில் திரளார் அகிலும் மிக உந்தி வரும் நிலவின் கரைமேல் நிகரில் மகிழார் அவர்தாம் பகிலும் நெல்வாயில் அரத்துரனின் மலனே. சிகரம் முகம்னா சிகரமுகம்னா மலை முகத்துலேருந்து வருது தண்ணின்னு அர்த்தம். நிவா தண்ணி. அதில் என்ன வருது? அகிலும் மிக உந்தி வரும்னர். திரளார் அகில்னர். நிறைய அகில் மரங்கள் அடித்து கொண்டு வருகிறது. நிலவின் கரைமேல் நிகரில் மகிழார் அவர்தம் பயிலும். நிறைய பெண்கள் அழகில் இடையில்லாத பெண்கள்லாம் வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஊர் நெல்வாயில் அரசுரை. அந்த கோயில் இருக்கக்கூடிய சுவாமியே மகரக்குழையாய் காதில் மகரக்குழை அணிந்திருக்கிற பெருமானே மணக்கோளமதே பிணக்கோளமதாம்னர். எப்படி திருமணத்தன்னைக்கு மாலை போட்டு உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி தான் செத்த அன்னைக்கு மாலை போட்டு உட்காந்து ரெண்டு ஒன்று தாங்கிறார் இல்லையா? மணக்கோளமதே பிணக்கோளம் பிறவிதான். இதுதான் பிறவியின்றார். வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ கல்யாணம் ஆகாதவங்களாம் இருக்கு. அவங்களாம் நம்மள ரொம்ப பெருமையோடு பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுதான்ட்டாங்க அவங்களாம். இதே கருத்தை எடுத்து எங்கள் அருளை சிவாச்சாரியா போடுற அரிசனம் பூசி மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு பாரகர் கொட்ட வரிக்க கொட்ட பரிசின்னம் ஊத தொங்கல் வந்திட உணவுதான் மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலின் பிணத்தோடு ஒப்பார்னர். அருண் சிவாச்சாரியர் பாடார். சிவாச்சாரிய விஞ்ஞான சித்தியாரில் அரிசனம் பூசினா நல்லா செத்து போனவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நல்லா அழகாக தொடச்சி கிளச்சி திருநீர் பூசி சந்தனம் போட்டு அப்போ தான் பரிசாக வைப்பான். சந்தனம் வாங்கிட்டு கடையில் 10 ரூபா 10 ரூபா. அது வரைக்கும் என்ன கூட பார்த்துட மாட்டான். 10 ரூபா டீ வாங்கி கூட வக்கிருந்துருக்காது அவனுக்கு. ஐயா சந்தனம் வாங்கிட்டு வாடா பண்ணா காசு கொடுப்பான். வேண்டதை குழைச்சி வைப்பான். காசு மாணவன் 1 ரூபா காசு வைப்பான். அதை கட்டுவான். அதை கட்டிடுவான். எதுக்காக கட்டுறான்னா கட்டலைன்னா வாயான்னு இருக்கும். யாருக்கிட்ட வந்து அழுவ மாட்டான் இல்லையா? அதுக்காக கையை கட்டலைன்னா கையை விரிச்சிட்டு கிடப்போம். அப்படி காலை கட்டினா கால் விரிச்சு கிடக்கும். அது எங்கள் அப்பர் சாமி சொல்கிறாங்க. அதை கையினோடு கால் கட்டி உமரலாம் ஐயன் வீடுனன் என்பதன் புள்ளம் நீ பொய்யிலாரன் புள்ளிருக்கு வேலூர் மொயிலாவிய கண்டனை வாழ்த்துவேன்னர். கையினோடு கால் கட்டினர். எப்படி காட்சிப்படுத்துறாங்க எங்கள் அப்பா போயிட்டார் அப்படின்னு உன் பையன் சொல்கிறதுக்கு ஓடிக்கிறார். கையினோடு கால் கட்டி உமர்னா உன் சொந்தக்காரவன்னார். உமரெல்லாம் ஐயன் வீடினன்னு சொல்லுவானா. எங்கள் அப்பா போயிட்டார்
ஊரெல்லாம் சொல்லுவானோ ஐயன் வேடினன் என்பதன் முன்னம் நீர். நீ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட பொய்யாரன் புள்ளிருக்கு வேலூர் மயுளாவிய கண்டனை வாழ்த்தும் இன்னும் திருப்பூர் சாமி வழிபாடு பண்ணுங்கன்னார். அப்புறம் அதே போல இங்கே அரிசனம் பூசி சுந்தரம சாமி பொண்ணு மேய்ப்பத 8 கூடி சிரிப்பது பொண்ணு மேய்ப்பது. ஆமாம் ஆமாம் அதிலே அரிச்சிற்ற வினையால் அடர்ப்புண்ட நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று பலர் திருச்சுற்று பல பேசப்படாமனும் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உண்மையிலே அன்னமாளிகை தில்லை திட்டமிடுதல் பாடுவார். எல்லாருக்கும் அன்னமாளிகை தில்லை திட்டமிடல் தான் பாடுவாங்க. சாப்பாடு இலையை போட்டால் போதும் அன்னம்பாளிக்குன்னு இங்கேருந்து ஒருத்தர் இருப்பார். அதுக்குள்ளே அங்கே ஆரம்பித்து பாடுவாங்க. அதுக்குள்ள நமக்கு சாப்பாடு வச்சு ரசம் ஊற்றி போகிறதா ஊற்றிடுவாங்க மாதிரி அப்படிலாமா வேணாமா இப்போ கை வைக்கிறதா வேணாம் வேறு பார்த்துட்டு உட்காந்துருவாங்க இல்லை. அது சில ரொம்ப சரி இந்த காலையில் ரொம்ப பசியோடு எழுந்திரிச்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சு திருவிழா காலங்களில் எங்கேயா போயிருக்கணும் வெளியில் மடத்தில் கிட்ட தங்கிருக்கணும். காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு பூஜை கைதெல்லாம் முடிச்சுட்டு சாமி தரிசனத்துக்கு போட்டு போய் சாப்பாடு எல்லாம் உட்காந்து அப்போ தான் பொங்கலை வச்சுட்டு கையை வைக்கிற நேரத்துக்கு அந்த சரி அன்னமாளிக்கு முடிஞ்ச பார்த்து அதுக்குள்ள பண்ணாங்க பண்ணி நீர் பிறந்தார் பெரும் பையன் மதி சூடணும் அதை பாடுவாங்க. அடுத்து சரி அடுத்து பாடலாமான்னு பார்த்தா அதுக்குள்ள பண்ணுவாங்க அல்லாறு கண்டத்து அடியாரதவை அவன் அடுத்த மாட்டேன் எப்போதான் முடிப்பீங்க தெரியவில்லை மக்களுக்கு எதை பாடணும் எதை பண்ண. ஆகேஸ்வர பூஜை செய்யணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? அடியார்கள் அமர்வதற்கு முன்பாகவே கறி கூட்டு பொரியல் அன்னம் முதலியவற்றை படைச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அடியார்களை உள்ள அனுமதிக்கிறாங்க உட்காரத்துக்கு. பூசைக்கு தான் அவங்க எழுந்தரல பண்ணணும். அவங்களுக்கு தான் பூசை நடக்குது. அவங்க கும்பிடுறதுக்காக பூசை நடக்கலை. அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க யாருமே. சாப்பாடு போடுறதுங்கிறது என்னதுன்னா அந்த இடத்துல சாமி வழிபாடு பண்ணுறதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அந்த இடத்துல சாமி வழிபாடே கிடையாது. அந்த இடத்துல வழிபாடு யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் வழிபாடு. சாமியை உட்கார வச்சுக்கிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு யாரும் சாமியை காக்க வச்சுருப்போமா? அது தெரியாமல் மக்கள் என்ன சாப்பிட்றீங்க அதுக்குள்ளே அதுக்கு ஒரு கேவலமான பார்வை, அதுக்கு ஒரு திட்டு, அதுக்கு ஒரு பேச்சு பார்க்குறோம்ல. அடியார்கள் தெரிஞ்சு கொடுக்குறாங்க விஷயம் தெரியாமலே. மாயேஸ்வர பூஜை வழிபாடு சாமிக்கே கிடையாது, அங்கே அடியாருக்கு தான். அங்கே போய் தேவாலயம் சிவாலயம் விஷ்ணாலயங்களில் 3 காலத்துலேயும் பூசை முட்டாது நடக்க திருவுளத்து அடைக அப்படின்னு கேட்குறாங்களே யாருக்கிட்ட? சாமி கிட்டையா? அங்கே உட்காந்து சாப்பிட்ற அடியார்கிட்ட தான் கேட்குறாங்க. சிவன் கோயிலில் வழிபாடு இடையராது நடக்கணும், அதுக்கு நீங்கள் கருணை பண்ணணும்னு யாருக்கிட்ட கேட்குறாங்க? அங்கே சாப்பாடு ஏற்றுக்கு வந்திருக்க அடியார்கிட்ட தான் என்ன பண்ணுறாங்க தவிர்த்து சாமி கிட்ட என்ன பண்ணுறாங்க? அது புரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சாப்பாடை போட்டு வச்சுட்டு கையை வைக்கிறதா வேணாமா, ஸ்வீட்டை தடுக்கலாமா வேணாமா என்னன்னே தெரியாத தவிக்க விட்டு உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறதா மகேஸ்வர பூஜை? காலை டிஃபனுக்குலாம் வேணாம். அது காலை டிஃபனுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு டீ கடையில் கூட சில பேர் பாடுறாங்களா பார்த்துருக்கேன். டீ கடையில் போய் உட்காந்துட்டு கூட பச்சி அப்பலாடு போல அது கூட அன்னம்பாளிக்கும் தெரியல அப்பா பக்திக்கு ஒரு அளவில்லாமல் போயிட்டு இருக்கேன் இருக்கிற அளவுக்கு இருக்கு. சில பேர் என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு ஒன்று கையை வந்து இப்படி செஞ்சுட்டு போவாங்க. அது என்ன செய்வாங்க எதுக்கு செய்கிறாங்க ஒன்றும் தெரியாது இல்லை. அது தொண்டைக்கு நினைக்கிறது அந்த காரப்படாத உணவு சீக்கிரம் போகுது. வேற அது ஒரு கிராப் இருந்தால் போதும், ஈரப்படுத்துற மட்டும்தான். பஞ்ச பிராணோப்பிய சுவஹா அப்படின்னு அதை நம்ம கொடுக்க வேண்டும். அப்படிலாம் இருக்குது. மக்கள் இப்படி செய்து கொண்டிருக்காங்கன்னு வச்சுக்க வேண்டியதான். இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வந்தாப்பா அரிசனம் பூசி அந்த பாட்டு அன்னபாளிக்கும் தில்லை பாட்டுக்கு. அதுக்கு அடுத்த பாட்டு அரிச்சுற்ற வினையால் அடர்ப்புண்ட நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் பலர் பேசப்படா. சுடுகாட்டில் வந்து சிரிப்பானா என்ன அட்டம் ஆனமா இந்த பையன் அப்படின்னு சிரிப்பானா சிரிச்சுட்டு அவன் படுத்துருப்பான். பார்த்து பார்க்குறவங்களாம் பார்த்துக்குங்க அப்படின்னு நேரத்துக்கு தான் இல்லையா? அப்போ உடையாந்து சுற்றி பேசிடுவான் என்ன ஆட்டம் ஆனாவான் ஒழிஞ்சானா அப்படின்னு சொல்லி சிரிப்பானா சொல்லிக்கொண்டு. அதுக்கப்புறம் அப்புறம் சாமி அரிச்சுற்ற வினையால் அடர்ப்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தீர்னா நெருப்பு வச்சு சுற்றி எரிக்க வைக்கிறான்ல, அது எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்று பல பேசப்படாமலும். சிரிச்சுன்னா சிரிச்சு பேசுவான், கேவலப்படுத்தி பேசுவாங்க. சிரிச்சுற்று பல பேசப்படாமலும் திருச்சிற்றம் பலம் சென்று அடைந்து உய்மினேன்னு திருச்சிற்றம்பலத்துக்கு போங்க, சிதம்பரத்துக்கு போங்கிறார் அப்படிதான். அதனால சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்ற செய்தியை சுடுகாட்டில் போய் நினைவுபடுத்தி கொண்டு வர. அப்படி மணக்கோலம் அதே பணக்கோலம் அரிசனம் பூசி மாலை அணிந்து நல்லா மேக்கப் போட்டு மாலை போட்டிருக்கான். கல்யாணத்தன்னைக்கு அதான் போடுறான். கல்யாணத்தன்னைக்கு ஒரு காலத்தில் பெண்கள் தான் போயிட்டு இருந்தாங்க, பியூட்டி பார்லர்னு ஒரு செலவு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன எழுதுனாக்கா இப்போ அந்த மேக்கப் போடுற அம்மா வீட்டுக்கே வந்துடுது. இப்போ முத நாளே வந்துடுது, ஒரு பெரிய பெட்டி ஒன்று தூக்கிடுது. இல்லை பெட்டி ஒன்று தூக்கிட்டு அதில் எல்லாத்தையும் எழுதி போட்டுக்கிட்டு வருது. புடவை கட்டுறது கூட ஆள் வந்துடுது இல்லையாப்பா?
புடவையும் அயன் பண்ணி அதை கட்டி விடுறதுக்கு ஆள் வந்தது. அது வீடியோலாம் போடுறான் எடுத்து வேற அவன் எல்லாமே ஒரு புடவை அந்த மணப்பெண்ணுக்கு புடவை கட்டி விடுறத வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அந்த பியூட்டி பார்லரில் நடத்துகிறவன் அதை வந்து ஹார்ன் சிரிச்சுக்கிட்டெல்லாம் போய் கொடுத்து பொண்ணலாம். அது மாப்பிள்ளை தான் வீடியோ எடுக்கிறான் போட்டுருக்கு அந்த வீடியோவை. நமக்கு அது இந்த அளவுக்கு இல்லைங்களா? பெரும்பான்மை எல்லாத்தையும் காமிச்சுறாங்க, ஒன்றும் மிச்சம் இல்லைங்க. அதான் அதனால இப்படி இருக்கு சூழலை. இப்போ அப்படி மேக்கப் வந்து பெண்களை தான் போட்டு ஆண்களே போட்டுடுறான். அப்போ ஏன் நானே போட்டுக்கிட்டேன் ஏன் சொல்லணும்? இப்போ ஏன் திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே பியூட்டி பார்லர் போனால் தான் முகம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ உட்காந்தாங்க. அது 2 நாளைக்கு முன்னாடியே போய் அது நல்லா என்னென்ன போடணும் போட்டு அதான் அந்த தண்ணி ஊற்றி மாலை போட்டு தான் எல்லாம் செய்வாங்க. தெரியும். அதனால் அதே கோல்டன் ஃபேஷியல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. கோல்டன் ஃபேஷியல்னு ஒன்று வச்சுருக்கேன். அது 10,000 என்னமோ அதுக்கு. தங்கமலம் மாப்பிள்ளைக்கு செய்யறதுக்கு பொண்ணுக்கு கிடையாது. இப்போ மாப்பிள்ளை செய்யறதுக்கு மாப்பிள்ளைக்கு மேக்கப் போடுறதுக்கே அப்படி வச்சிருக்கிறானுங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையை. அப்போ அரிசனம் பூசி மாலை அணிந்து என்ன சொன்னார், பொன்னாடை சாத்தி நல்ல ட்ரெஸ் போடுறான். அப்போ தான் பட்டு வேட்டி எடுத்து போடு மேலே அவருக்கு அப்படிம்பா அந்த தொட்டியில் வைக்கும் போது தான் இல்லையா? என்ன இப்போ கிளம்புது மாப்பிள்ளை மாரி ஜோடிச்சுக்கிட்டும்பா. அப்போ தான் கிளம்பி வெளில போனாக்க செத்து போனால் தான் அந்த பட்டுக்கோடை எடுத்து போடு, அதுதான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வேலை போட்டு இல்லையா? அதான் அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு சொல்ல பாரகர் பறிக்க கொட்ட எல்லாம் புகழ்ந்து பேசி முன்னாடி வாத்தியங்கள் மாப்பிள்ளையும் என்ன பண்ணுறான் அந்த ஜானவாசம்ங்கிறத உட்கார வச்சு மாலைலாம் போட்டு வண்டியில் அடிச்சுட்டு போகிறானோ முன்னாடி மேலெலாம் அடிச்சுட்டு போகுது. இவர் செத்து போனாலும் என்ன பண்ணுவான் அதே வண்டியில் உட்கார வச்சு வேணா அதில் உட்காந்து பேர் படுத்துருப்பார். அதான் சில சம்பிரதாயத்தில் உட்கார வச்சு தூக்கிட்டு போவாங்க. அது வேற இருக்கு. இப்போ 2 ஒன்று உடையார் இந்த இவங்க ஆசாரி அவங்கெல்லாம் உட்கார வச்சு வந்துக்கிட்டு போய் உட்கார வச்சா பதப்பாங்க. அவங்களெல்லாம் சிவலிங்கம் வைப்பாங்க மேலே. ஆசாரி உடையார்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தலைக்குச்சின்னு ஒன்று வைப்பாங்க. அவருக்கு அடக்கம் பண்ணும்போது தலையிலேருந்து ஒரு நீட்டு குச்சி வெளில நீட்டி வச்சுருப்பாங்க. அது மேலே சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதான் அதை வந்து அவங்க கருமாதி அன்னைக்கு அவங்க போவாங்க சுடுகாட்டுக்கு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. மற்ற சம்பிரதாயத்தெல்லாம் புதைச்சிட்டு வந்து பால் தெளிகிறதோட முடிஞ்சு போச்சு. சுடுகாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க மட்டும் போவாங்க. ஏன்னா சமாதி லிங்க பிரதிஷ்டை இப்படி அவங்க பண்ணுறாங்க. அது சைவர்கள் 5 இலை போட்டு லிங்கம் வச்சு அபிடேகம் பண்ணி அறுபதான் பண்ணுவாங்க. அப்புறம் விநாயகர் பூஜை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்து அப்படியே பண்ணுவாங்க. அந்த காசுலேயும் உண்டு இங்கே உண்டு அதுலேயும் உண்டு. அப்படி சொல்லுகிறார். வரிசன்னமூத தொங்கல் வந்திட உணர்வு மாண்டுனார். உணர்வு மாண்டுனா என்ன? உணர்வு மாண்டு செத்தவனுக்கு உணர்வு கிடையாது, உயிரோடு இருப்பவனுக்கு சிவனை பற்றிய உணர்வு கிடையாது. 2 ஒன்று தான். உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறவனுக்கு சிவனை பற்றிய உணர்வு இல்லை, அதனால பணம். செத்தவனுக்கு எதுவுமே உணர்வு இல்லை, அவன் பணம். ஆமாம், அதே தான் நடக்காம அதே தான். 2 ஒன்று தான். அதான் சொன்னார். பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடு ஓக்கும்னாரு சித்தியாரில். அந்த வரிக்கு தான் இங்கே சொல்கிறார். மணக்கோளம் அதே பிணக்கோளம்னார். இது இங்கே இது உண்மையுடைய இது என்ன பண்ணணும்ப்பா, கல்யாணம் பண்ணுறதை எழுதி வச்சிடணும்ப்பா. மேலே வந்து வழி வாழி எஞ்செழுத்து ஓடி அப்படின்னு நம்ம எழுதி வச்சோம்ல. அதுமாரி மணக்கோளம் அதே பணக்கோளம். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, திருமுறையை எழுதி தான் நான் வாழ்த்து சொல்லுவேன். என்ன பண்ணுங்க, கவர் வாங்கிட்டு போவீங்க இல்லையா, இதோட இவனுக்கு பத்திரிக்கை கூடாது முதல்ல புரியாது. அதனால சரி படத்துல வர டைலாக் மாதிரி எவனும் வீட்டு பக்கம் பத்திரிக்கை பழக்கோளவதே படக்கோளமதான் பிறவி இதுதான் அகரம் முதலின் வேலை சோறு சாப்பிட்டு நல்லா போறோம். நம்ம பத்திரிக்கை கொடுக்குறாங்க, அதையும் கெடுக்க பாக்குறீங்க. அகரம் முதலில் எழுத்தாகி நின்றாய் அடியேன் உய்யப்போவதோ சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகங்கிற திருக்குறள் எடுத்துக்கிற செய்றாருங்க. அகர முதலானே அணி ஆப்பனூரானே பகரும் வினை உடையார் வினைப்பற்று அறுப்பாரேன்னு ஆப்பனூரில் பாடுவார் ஞானசம்பந்தர். செந்தேர் நெடுவீதி இலங்கையர்கோன் திரள் தோல் 20 நெறித்தருளி எண்டாடு நெடுவயில் சூழ் புறவின் நெல்வாயில் அறுத்திர நிம்மலனே பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதியின் நாமம் பயிலப்பற்றேன். அண்டர் அமரருக்கு அமரர் பெருமான் அடியேன் உய்ய போதோ சொல்லணும். பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதியின் நாமம் பயிலப்பட்டனர். சிவசிவான்னு நம்ம இன்னைக்கு ஒரு தடவை சொல்றோம்னா அதுக்கு எவ்வளவு பாக்கியம், எத்தனை புண்ணியம் வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
அப்போ நம்ம கல்யாணம் எப்போதும் ஒரு பாட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க, பல்லூழிக்காலம் பரமனை ஏத்தில் நல்லூழ் சற்றே நகும்பாங்க. கொஞ்சம் நல்வினை நமக்கு வரணும்னா பல்லூழிக்காலம் சாமியை கும்பிட்டுருக்கணுமா, அப்போ தான் நல்லூழ் நமக்கு கொஞ்சம் சாமி கொடுப்பாராம். அப்போ நம்ம தீயூழ் இருக்குன்னா அப்போ எவ்வளோ பூஜை பண்ணி மாற்றி விட்டுதான் நமக்கு. பல்லூழிக்காலம் பரமனை அர்ச்சிக்கில் நல்லூழ் சற்றே நகும், கொஞ்சம் வருமா நல்லூழ். அப்போ பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் ñெண்டாடு நெடுவயல் ñெண்டுங்கிறது நண்டை குறிக்கும் இந்த இடத்துல. ñெண்டு தான் நண்டுங்கிறார். ñெண்டு ஆடு, இப்போ ñெண்டு அப்படிங்கிறத நண்டுக்கு ஒரு சரியான சொல்லு. மலையாளத்தில் ñெண்டு தானே பார்த்தீங்களா, நம்ம நண்டு ஆக்கிட்டோம் அதை. ñெண்டு ஆடு, நண்டு ஆடுதாங்க வயல்ல, அப்படி என்ன அர்த்தம், நிறைய இருக்கு. பாட்டு போட்டுட்டு ஆடுதுன்னு அர்த்தமா, மகிழ்ச்சி அங்கங்கே மேயுது போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நெடுவயல் சூழ் புறவு, சூழ் புறவுன்னா வயல் சூழ்ந்திருக்கக்கூடிய புறவு நிலம், புறவுன்னா முல்லை நிலம். நெல்வாயில் அறத்துறை நிம்மலனே பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதின் நாமம் பயிலப்பற்றேன் அண்டர் அமரர்க்கு அமரர் பெருமான், தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக இருக்கக்கூடிய தேவப்பெருமானாக இருக்கக்கூடிய சுவாமி அடியேன் உய்யப்போவது ஒரு சொல் சொல்லே என்னார். மானா உருவாகி ஒரு மண்ணளந்தான், மானா உருவாகினா மானியாக ஆனார்னு இருக்கும். அது திருமால் அவனா வந்தானே வாமனுக்கு மாவழிவால் காணிக்கு இறந்தான். மானா உருவாகி ஒரு மண்டலந்தான் மலர்மேலவன் நேடியும் காண்பரியாய் நீல் முடி வானவர் வந்திரஞ்சு நெல்வாயில் அறத்திறன் மலனேன். நீல் முடினா பெரிய பெரிய முடினா ரொம்ப காலமாக இந்திர பதவியில் இருக்கிறவன் வந்து ரொம்ப காலமாக பிரம்மா பதவியில் இருக்கிறவன் ரொம்ப காலமாக திருமாலாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து கும்பிடுறாங்க. நெல்வாயில் அறத்துறை இன்மலனே வானார் முதலார் வளைப்பட்டு அடியேன். வானார் முதல்னா வாழ்னா ஒளின்னு அர்த்தம், ஒளி பொருந்திய முதல் நெற்றிய உடைய வளைப்பட்டு அடியேன் பலவின் கனி ஈ அது போல்வதன் முன். பலவின் கனினா பலாப்பழத்துக்கு ஈ எப்படி போய் ஓடுகிறதோ ஒரு பலாப்பழத்துக்கு 10 ஈ வரும், அது தாண்டி வரும். அது போல் ஒரு பெண்ணுக்கு 10 ஆண் வருவான் இல்லையா, பலத்தை இருக்குது. அது போல் அதில் நானும் ஒருத்தன் ஆயிடக்கூடாதுங்கிறார். அதான் பலவின் கனி ஈ அது போல் 5 ஈ வருமாம்மா ஒரு படத்தில் ஒருத்தன். இப்படி அழிவு போன மூஞ்சி மாதிரி மூஞ்சை வச்சிருக்கேன், அழிவு போன பழம் மாதிரி மூஞ்சை வச்சிருந்தேன்னா 5 ஈ 10 ஈ எல்லாம் வரும். 5ங்கிறது பஸ்ஸு இல்லையா, இது பஸ் என்ன வரும், வடபட்டு பஸ் நகர், படனா பஸ் நகர் போகிற பஸ்ஸு 5 ஈ வருமா. அழிவு போன மாம்பழம் மாதிரி மூஞ்சை வச்சிருந்தீங்கன்னாக்க 5 ஈ வரும் 10 ஈ வரும் மாவா. அதுபோல் இங்கே வாழ்க்கையை சொல்கிறார், பலவின் கனி ஈ அது போல்வதன் முன்னர். பலாப்பழத்தில் ஈமைப்பது போல நான் பெண்களிடத்தில் போய் வைக்காமல் ஆணோட பெண்ணாம் உருவாகி நின்றாய் பெருமானே, நீயே ஆணாகவும் பெண்ணாக இருக்கிற, நான் என்ன ஆண் பெண் பேதம் பார்த்து போகிறதுங்க. அடியேன் உய்யப்போவது ஒரு சூழ் சொல்லே நீரூரும் நெடுவயல் சூழ் புறவின், புறவுங்கிறார். நெடுவயல் சூழ் புறவுன்னா வயலை ஒட்டி இருக்கக்கூடிய திடல் பகுதின்னு அர்த்தம் வரும். அங்கே தான் கோயில் இருக்கும், வயல்லேவா இருக்கும் கோயில், வயலை ஒட்டி இருக்கக்கூடிய திடல் பகுதி சொல்கிறார். நெல்வாயில் அறத்துறை நின்மலனை தேரூர் நெடுவீதி நன் மாடமலை தென்னாவலர்கோன்னார். நாவலர்கோனா திருநாவலூர், அந்த ஊர் எப்படி இருக்கு, தேரூர் நெடுவீதி, பெரிய பெரிய தேர், பெரிய கோயிலுங்களா எது அடின்னு போனது இல்லைங்க, போனதில்லை, பெரிய கோயில் தான் சொல்லுங்கள். 274 தேவார பாடல் சேத்திரத்தில் அதிகபட்சமாக அதிகம் 7 கோயிலுக்கு போயிருக்கோம். அவ்வளோதான், 200க்கு இன்னும் போகலை. போகணும்னு சாமி அருள் பண்ணணும், அடியார்கள் அருள் பண்ணணும், அப்போ தான் கிடைக்கும். திருநாவலூர் போயிருக்கேன். நெல்வாயில் அறத்துறை திருநெல்வேலி இடத்துல கோயிலில் முத்தங்கி சேவை ரொம்ப விசேஷமானது. சாமி முத்தங்கியில் ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுப்பார். முத்துப்பல்லக்கிலேருந்து வந்து தேரூர் நெடுவீதி நன்மாடமளி தென்னாவலருக்கும் நடித்தொண்டன் அணி ஆரூரன் உரைத்தன நற்றமிழின் மிகுமாலை ஒரு பத்தும் நற்றமிழின் மிகுமாலை ஒரு பத்து. இவை கற்று வல்லார். இந்த பதிகத்தை கற்றுக்கணுமா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. பதிகத்தை பாடினா மட்டும் பத்தாது, பதிகத்தை கேட்டால் மட்டும் பத்தாது, பதிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கார் சாமி. கற்று வல்லார் காரூர் களிவண்டு அரையானை மன்னர் அவராகினர். அரை ஆணை மன்னர், யானை மேலே வர மன்னனாக ஆவாங்க. அரை யானை மன்னர்னா சப்தமிடக்கூடிய யானை மீது ஏறி வரக்கூடிய மன்னராக ஆவாங்க. வண்டு மேய்க்கக்கூடிய மாலை அணிந்த யானை மேலே வரக்கூடிய மன்னனாக ஆகுவாங்க அப்படின்னு அர்த்தம். மன்னர் அவராகி உலகத்தை ஆளுவாங்க, அப்புறம் விண்முழுது ஆளுவாங்கன்னா விண்ணுலகத்தையும் போய் ஆளுவாங்கன்னு அர்த்தம். உலகம் இந்த இடத்துல பொதுவாக பதிகத்தில் விண்ணுலகம்னு சொல்லப்பட்டால் அது கைலாயம் தான் என்று சொல்கிறார். அதோடு நம்ம இந்த அமர்வு நிறைவேற்றிக் கொள்வோம். ஒரு உணவு இடைவெளிக்கு பிறகு தொடருவோம். திரும்பி 2:10 கரெக்டாக வந்துடும்.